ஓகேவா? அடுத்து பணிகள் வந்து பிரதமர் விரும்பினால் ஒரு அமைச்சரை துணை பிரதமராக அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லணும். துணை பிரதமர் சொல்லிட்டு ஏதாவது அரசியல் விதி இருக்கானா கிடையாது அப்படிங்கிறோம். அதே மாதிரி துணை முதலமைச்சருக்கும் விதி வந்து கிடையாது அப்படின்னு. அந்த பிரதமரின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்குரிய துறைகளை ஒதுக்குவார் அப்படின்னு. அப்ப இவருடைய ஆலோசனைப்படி தான் என்ன பண்ண குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுடைய துறைகளை ஒதுக்குறது வழி அப்படின்னு. அடுத்து இதெல்லாம் கதை தான் ஃப்ரெண்ட். எக்ஸாக்டா நம்ம குரூப் 4 எக்ஸாம்ல எது கேள்வி வருமோ அது மட்டும். நடைமுறையில் அரசாங்கத்தின் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா வந்து நிர்வாக தலைவராக யார் இருக்குன்னா பிரதமர் தான் இருக்காரு அப்படிங்கிற. அந்த இந்திய அரசின் உச்சகட்ட முடிவுகளை வடிவமைக்கும் வந்து நிலையில் உள்ள பிரதமர் அலுவலகம் அரசமைப்பால் குறிப்பிடப்படாத ஒரு அதிகார மையமாக திகழ்கிறது. அந்த பிஎம்ஓ ஆபீஸ் அப்படின்றது அந்த அரசியலமைப்புல இருக்கா வந்து அப்படின்னா கிடையாது அப்படின்னு பார்க்கணும். ஆனா உச்சகட்ட அதிகாரம் உள்ள அமைப்பா வந்து அது வந்து இருக்கு. பிரதமர் அலுவலகத்தின் பல்வேறு பணிகள் வந்து என்னென்ன பண்றாரு அப்படின்னா அரசாங்கத்தின் தலைவராக இருக்காரு ஒண்ணு. அதே மாதிரி பிரதமருக்கு தேவையான உதவிகளை செய்வது, மத்திய அமைச்சர்களுக்கும் துறைகளோடும் மற்றும் மாநில அரசோட தொடர்புகளை பராமரிப்பது அப்படின்றது யார் பண்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் வந்து பண்றாரு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் மைண்ட்ல இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்தா நம்ம கேள்வி கேட்கும்போது சுலபமா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து குடியரசுத் தலைவருடன் உறவு. அரசியலமைப்பு பின்வரும் விதிகள் குடியரசுத் தலைவருக்கு பிரதமருக்கு இடையிலும் உறவை கூறுகிறது. அந்த பிரிவு 74 அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். குடியரசுத் தலைவருக்கு உதவுவதற்கு ஆலோசனை வழங்குவதற்கு பிரதமர் தலைமையில் ஒரு அமைச்சர் குழு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஆலோசனை மறுபரிசீலனை செய்யுமாறு அமைச்சர்கள் குழுவை வந்து குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் கேட்கலாம். அத்தகைய மறுபரிசீலனை பிறகு வழங்கப்படும் ஆலோசனை படி தான் குடியரசுத் தலைவர் செயல்படணும். திருப்பி அதே ஆலோசனை வழங்கினாலும் அவர் அப்படிதான் செயல்பட்டாகணும். அப்ப பிரிவு 74 அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கான ஆலோசனை வழங்குறது யாருன்னா அமைச்சர்கள் குழு. பிரதமர் தலைமையில் இருக்க அமைச்சர்கள் குழு, பிரதமர் தலைமையில் இருக்கிற அமைச்சர் குழுக்கள் அவங்க வந்து ஆலோசனை வழங்கலாம். மறுபரிசீலனை செய்ய சொல்லி குடியரசுத் தலைவர் வந்து சொல்லலாம். சொன்னாலும் திருப்பி அவங்க அதே சொன்னாங்க அப்படின்னா அதை குடியரசுத் தலைவர் ஏற்று ஃபாலோ பண்ணி தானும். அடுத்து பிரிவு 75. இந்த பிரதமர் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுவார். மற்ற அமைச்சர்கள் பிரதமரின் ஆலோசனை பேர் நியமிக்கப்படும். அதான் பிரிவு 75 அடுங்க. அப்ப 74 75 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். வந்து இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படி பார்க்கிறோம். அடுத்து குடியரசுத் தலைவரின் விருப்பம் வரை அமைச்சர்கள் பதவி வகிப்பார்கள். வந்து மற்ற அமைச்சர்கள் குழு மக்கள் சபைக்கு கூட்டாக பொறுப்பாக்கணும். அப்ப கூட்டாக வந்து என்ன கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னும் போது அமைச்சர்கள் குழு யாருக்கு பொறுப்பா இருப்பாங்க? நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பா இருந்தாகணும். ஏன்னா அங்க அவங்களுக்கு மெஜாரிட்டி சப்போர்ட் இருந்தால் தான் அவங்க வந்து என்ன பண்ண முடியும்? ஆட்சியில் இருக்க முடியும். மெஜாரிட்டி சப்போர்ட் இல்லை, உறுப்பினர் சப்போர்ட் இல்லை அப்படின்னா ஆட்சி கவிழ்ந்துடும். பிரிவு 78 வந்து ஒன்றிய விவகார நிர்வாகம் மற்றும் சட்டத்திற்கான முன்மொழிவுகள் தொடர்பான அமைச்சர்கள் குழுவின் அனைத்து முடிவுகளும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். அப்போ ஒன்றிய நிர்வாகம் தொடர்பாக என்ன பண்ணணும்னா அவருடைய கடமை என்ன பண்ணணும்னா பிரிவு 78 கீழே வந்து எப்படி துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க துறையை வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்கிறது, துறைகளை வந்து ஒதுக்கீடு பண்றது, அது மட்டும் இல்லாமல் யார்கிட்ட வந்து தெரிவிக்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர். இப்போ பகல்கான் அட்டாக் வந்து நடந்தது, அது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா பகல்கான் தாக்குதலுக்கு அடுத்து அவங்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து யார்கிட்ட வந்து விளக்குனாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரிடம் நம்ம பிரைம் மினிஸ்டர் போயிட்டு விளக்குனார் அப்படின்னு பார்க்கணும். அப்போ குடியரசுத் தலைவரிடம் தெரிவித்தல் அப்படின்னா பிரிவு 78 அவருடைய கடமையா வந்து இருக்கு அப்படின்னு. அந்த பிரதம அமைச்சர் தொடர்பான விதிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது 74 குடியரசுத் தலைவருக்கு உதவும் ஆலோசனை வழங்கும் அமைச்சர் குழு வந்து இருக்கணும். அப்ப அமைச்சர் குழு இருக்கணும். அந்த அமைச்சர் குழுக்கு வந்து யார் தலைமை தாங்கணும் அப்படின்னா வந்து பிரதமர் வந்து இருக்கணும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர். 75 அமைச்சர்கள் போன்ற விதிகள் பிற விதிகள். 77 இந்திய அரசின் வணிக நடத்தை வந்து குறிப்பிடுது. பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் வந்து எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. 78 வந்து பிரதமரின் கடமைகள் குடியரசுத் தலைவருக்கு அளிப்பது போன்றவை வந்து இது வந்து பிரதமரின் கடமைகள் வந்து சொல்றது என்ன அப்படின்னா வந்து 78 இது இம்பார்ட்டன்ட். 74 குடியரசுத் தலைவருக்கு உதவும் ஆலோசனை அமைச்சர் குழு இருக்கணும். அதனுடைய தலைமை வந்து யார் இருக்கணும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஞாபகம் வச்சுக்கணும். வந்து 78 வந்து பிரதமரின் கடமைகள். 88 வந்து சபைகளை பொறுத்தவரை அமைச்சர்களின் உரிமைகள், அமைச்சர்களின் உரிமைகள். அப்ப அமைச்சர்கள் தொடர்புடைய உரிமைகள் வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னா எந்த விதி அப்படின்னு கேட்டாங்கன்னா 88. இதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 74 மிக மிக முக்கியமானது. ஏன்னா அமைச்சர் குழு இருக்கும், அது யாருக்கு ஆலோசனை குடியரசுக்கு ஆலோசனை வழங்குவாங்க, யாரோட தலைமையில இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட தலைமையில இருப்பாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். பிரதமரின் கடமைகள் வந்து 78 இம்பார்ட்டன்ட் அப்படிங்க. இந்த 2 ஆர்டிகல் நமக்கு எக்ஸாம்ல பாயிண்ட் ஆஃப் கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கும். அரசமைப்பு 74 குடியரசு உறுப்பின்படி உதவும் பிரிவின்படி உதவும் ஆலோசனை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சர் குழு இருக்கும் அப்படின்றத அங்க நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். தமது பொறுப்புகளை நினைவில் இந்த அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனைப்படி யார் நடந்து பண்ணா குடியரசுத் தலைவர் நடந்து பாரு. குடியரசுத் தலைவர் வந்து மறுபரிசீலனை சொல்லி அனுப்பலாம். அப்படி அனுப்பும்போது திருப்பி அவங்க வந்து அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதுதான் அவர் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படி பார்க்கிறோம். அதே மாதிரி அமைச்சர்கள் குழுவில் வந்து மொத்தம் 3 வகையான அமைச்சர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஒன்னு என்ன அப்படின்னா கேபினெட் அமைச்சர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ரெண்டாவது வந்து தனி அமைச்சர்கள் பார்க்கிறோம். மூன்றாவது வந்து துணை அமைச்சர்கள் பார்க்கிறோம். தனி அமைச்சர்கள் அப்படின்றது சுதந்திரமா செயல்படக்கூடிய அமைச்சர்கள் பார்க்கிறோம். கேபினெட் அமைச்சர்கள் அப்படின்னு முக்கிய பொறுப்பு வகிக்கிறவங்க அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப கேபினெட் அமைச்சர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, முக்கிய கொள்கைகளை முடிவுகளை எடுப்பாங்க. மற்ற இருபிரிவு அமைச்சர்கள் நிர்வாக பொறுப்புகளை மேற்கொள்பவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பிரைம் மினிஸ்டரோட சேர்ந்து ரொம்ப முக்கியமான டிஸ்கஷன் யார் பண்ணுவா அப்படின்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நிதித்துறை, உள்துறை, வந்து பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை சொல்லிட்டு இதெல்லாம் முக்கியமான துறையா வந்து இருக்கு அப்படிங்க. அதே இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரதமர் உள்பட அமைச்சர் குழுவின் எண்ணிக்கை மொத்தம் எவ்வளவு இருக்குன்னா 15% தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கிறோம். அதே டெல்லிக்கு மட்டும் என்ன பண்ணாங்கன்னா 10% வந்து கொடுத்துட்டாங்க. அதே வந்து பாராளுமன்றத்துக்கும் மற்ற சட்டமன்றங்களுக்கும் 15% வந்து அமைச்சர்கள் இருக்கலாம். கேபினெட் அமைச்சர்கள்
அப்படி பார்க்கும்போது நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்க மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு. முறைசாரா அமைப்புனா எங்கேயுமே கான்ஸ்டிடியூஷன்ல கேபினெட் அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லவே இல்லை. அப்ப கேபினெட் அரசாங்கத்தின் பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கைகள், உள்துறைன்னு சொல்லி இந்த முக்கிய பொறுப்பெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த முடிவு அவங்க தான் எடுப்பாங்க. அப்ப ராஜாங்க அமைச்சர்கள் அப்படின்னும் போது வந்து அமைச்சரவை குழுவின் இரண்டாவது வகையினர் தான் ராசாங்கம், அதனால தனி அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி இணை அமைச்சர்கள் அப்படின்றது வந்து டெபுட்டி அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அவங்க இணையமைச்சர், துணை அமைச்சர் சொன்னா அவங்க அரசு அமைச்சரவையின் மூன்றாவதாக இணையமைச்சர்கள் வந்து இவங்க கேபினெட் அமைச்சர்கள் ராசாங்க அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்க, கடமையில சில உதவி புரியறதுக்காக இவங்க வந்து இருப்பாங்க. அப்ப மூணாவது கேட்டகரி உதவி புரியறதுக்கு மட்டும் தான் இருப்பாங்க அப்படி பார்க்கிறோம். அடுத்து அமைச்சர்கள் குழுவின் நியமனம். அரசமைப்பு 75 உறுப்பின்படி குடியரசுத் தலைவர் பிரதமர் வந்து நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க யார் இருக்கணும்னா பிரைம் மினிஸ்டர் தலைமையில பிரதமர் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் தலைமை ஏற்று ஒரு அமைச்சரவை குழு இருக்கணும் அப்படின்னு 74. 75 வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நியமனம் பண்றது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கேள்வி கேட்டுருவாங்க. அடுத்து குடும்ப அமைச்சரவை அப்படின்னு நம்ம சொல்லும் போது எதை சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிச்சன் கேபினெட்டை வந்து சொல்றோம். வந்து அப்ப என்னன்னா முறைசாரா அமைப்பு தான். ஒரு 4-5 பேர் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து பிரதமருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமான முடிவு வந்து எடுப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து கேபினெட் மீட்டிங் அப்படின்னு போட்டாங்கன்னா நிதியமைச்சர் இருப்பாங்க, நிர்மலா சீதாராமன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இருப்பாரு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து ராஜ்நாத் சிங் இருப்பாங்க, உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா இருப்பாங்க. இவங்க 4 பேர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் கேபினெட் அப்படி சொல்லி சொல்லுவாங்க, வந்து குடும்ப அமைச்சரவை அப்படி சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்ப அந்த கிச்சன் கேபினெட் அப்படின்றது அந்த குடும்ப அமைச்சரவை இல்லை சமையல் கட்டு அமைச்சரவைன்னு சொல்லலாம். இவங்க மட்டும் கூடி முடிவு பண்ணி அந்த முடிவு வந்து மற்ற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாரும் சொல்லிடுவாங்க, அவங்க அதை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு ஏற்படும் தள்ளுவாங்க. அடுத்து நிழல் அமைச்சரவை அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னா அந்த பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலா எதிர்கட்சியில ஒரு தலைவர் இருப்பார். இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆட்சி வந்து கவிழ்ந்துருது, அவங்களுக்கு வந்து போதிய சப்போர்ட் வந்து பார்லிமெண்டத்தில் இல்லை அப்படின்னும் போது எதிர்கட்சியில இருக்கிற அந்த தலைவர் வந்து உடனடியாக பதவி ஏற்றுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மினிஸ்டருக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு நிகரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சரை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்திருப்பாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷேடோ கேபினெட் அப்படின்னு பேரும். ஷேடோ கேபினெட்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்தியாவில் அப்படி சொல்லணும் அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம்னா உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப எதிர்கட்சியில பிரதானமா வந்து யார முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா சொல்லிட்டு இருக்காங்க. வந்து ஒரு பக்கம் வந்து ராகுல் காந்தி, இன்னொரு பக்கம் வந்து இவங்க சோனியா காந்தி, வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிதிஷ்குமார், வந்து இவங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டரா இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க. அப்படி பார்க்கும்போது இப்ப ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு ஈக்குவலா எதிர்கட்சியில ஷேடோ கேபினெட் அப்படின்னு இவர் வந்து பிரதமர் மாதிரி அவர் பிரதமர் என்ன பண்றாரோ அதை ஃபாலோ பண்றது இவருடைய வேலை. அதே மாதிரி மற்ற அமைச்சர்கள் டிஃபென்ஸ்க்கு இருக்காங்கன்னா டிஃபென்ஸ்க்கு வந்து ஒருத்தர் வந்து எதிர்கட்சியில ஒருத்தர் சூஸ் பண்ணிப்பாங்க. அது வெளியுறவுத்துறை அப்படின்னு ஒருத்தர் சூஸ் பண்ணிப்பாங்க. இப்ப சசி தரூர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நிகராக வந்து ஷேடோ கேபினெட்ல இருக்காரு அப்படின்னா அப்ப சசி தரூர் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஷேடோ கேபினெட்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து எஸ் ஜெய்சங்கருக்கு ஈக்குவலா வந்து அவர் வந்து முடிவு பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்க இருக்கு அப்படின்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இருக்கு, இந்தியாவில கிடையாது. நிழல் அமைச்சரவை எங்க இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டனா இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா போதும். ஸோ அதான் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்பாங்க ஃப்ரெண்ட், அது இம்பார்ட்டன்ட். அடுத்து அமைச்சர்கள் மற்றும் அமைச்சருக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் வந்து 60-70 மந்திரிகள் இருக்கிறது தான் என்னன்னா அமைச்சர் குழு அப்படின்னு பார்க்கிறோம். அமைச்சரவை அப்படின்னா 15-20 மந்திரிகள் தான் இருப்பாங்க. யாருன்னா கேபினெட் அப்படின்னு பார்க்கிறோம், சிறிய குழுவா வந்து இருக்கும். வந்து இதுல 3 வகையுமே அடங்கும். இங்கெல்லாம் ஒரே ஒரு வகை மட்டும் தான் இருப்பாங்க. யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கேபினெட் மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கிறோம். வந்து அப்ப இங்க 3 பேருமே சேர்ந்து இருப்பாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி இவங்களை கலந்து ஆலோசித்து முடிவு வந்து எடுப்பாங்க. இங்க கலந்து ஆலோசிக்க மாட்டாங்க, வந்து டைரக்டா இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுது என்னவோ அதை சொல்லிடுவாங்க, சொல்லதான் இவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்க்கிறோம். அவன் நடைமுறையில் அமைச்சர்கள் குழுவின் அதிகாரங்களை பயன்படுத்தி அதற்காக செயல்படுகிறது. இவங்களுக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் அப்படின்றது இவங்களுக்கு வந்து இருக்காது அப்படின்னு பார்க்கறவங்க. அவங்க செயல்படுறது அப்படின்றது மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும் சொல்லிடுவாங்க. கேபினட் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணி செயல்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். 1978 44 அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக அந்த அரசியலமைப்பு 352 பேர் சேர்க்கப்பட்டுள்ளது. என்னன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் மூல நூலில் இடம்பெறவில்லை. தற்போது 352 மட்டுமே வந்து அமைச்சரவை குறிப்பிடுகிறது. அதாவது பிரதமர் மற்றும் 75வது பிரிவின் கீழ் நியமிக்கப்பட்ட கேபினெட் பதவிக்குரிய மற்ற மந்திரிகளை கொண்ட குழு என்று வரையறுக்கப்படுகிறது. இது அதன் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை விவரிப்பதில் வேறு, அதாவது இதனுடைய செயல்பாடு அப்படின்றத பத்தி கேபினெட் மினிஸ்ட்ரி பத்தி எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து 352 கீழே. அது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் வந்து இண்டிவிஜுவலா வந்து போயிட்டு பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரணும் டிக்ளேர் பண்ணிடக்கூடாது. அப்ப அவங்களுடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கதான் கேபினெட் அப்படின்ற வார்த்தையை உள்ள கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். கேபினெட் என்ற வார்த்தை அமைச்சரவை அப்படின்றது எங்கேயுமே சேர்க்கலாம். அதாவது நம்ம பார்லிமெண்ட்டை பொறுத்தவரை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்ற வார்த்தை மட்டும் தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். எங்கேயுமே வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்றது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டோ அதே மாதிரி
டெபுட்டி மினிஸ்டர்ஸ் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது, எங்கேயுமே வார்த்தை இருக்காது. ஆனால் நம்ம வகைப்படுத்துறது கன்வென்ஷனல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 வகையாக நம்ம பிரித்து வச்சிருப்போம் அப்படின்னு பார்க்குறோம், பாராளுமன்ற முறையில் அப்படி பார்க்குறோம். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒன்றிய அமைச்சர்கள் குழு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஒன்றிய அமைச்சர்கள் குழு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்தா அந்த அமைச்சரவை அப்படின்னு ஏன் படித்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட சேர்ந்து வரதுனால அங்கே நம்ம படிக்க மாதிரி. ஒன்றிய அமைச்சர்கள் குழு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கலெக்டிவா பாராளுமன்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பொறுப்பானவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா வந்து இவங்களுக்கு அங்கே மெஜாரிட்டி சப்போர்ட் இருந்தால் தான் இவங்க அமைச்சராக வந்து பதவியில் வந்து நீடிக்க முடியும் அப்படின்னு தான் ஒன்றிய மத்திய அமைச்சர்கள் குழு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா வந்து நிர்வாக விவரங்களை என்ன பண்ண பார்த்துக்கிறது, அதே மாதிரி பிரதமரோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறது. இப்போ அமைச்சரவை குழு செயலர் அப்படின்றவருடைய வேலை என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை குழுவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சருக்கும் உதவி செய்ய ஒரு செயலர் வந்து இருப்பார். அந்த அமைச்சரவை குழு செயலரின் முதன்மை இடம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை செயலருக்கு இருக்கும். அப்புறம் கேபினட் சீஃப் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ தமிழ்நாட்டில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி இருக்காங்களோ அதே மாதிரி கேபினட் சீஃப் செக்ரட்டரின்னு ஒரு போஸ்ட் இருக்கும். அவர் தான் என்ன பண்ணுவாருன்னா மொத்த விவகாரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவார், மொத்த விவகாரங்களையும் டிஸ்கஸ் பண்ணுவார் அப்படின்னு. அதே ஒரு மினிஸ்ட்ரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய இடத்துல யார் இருப்பார் இருப்பார். அதே மாதிரி இவருடைய வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து டாப் லெவலில் சிவில் சர்வெண்ட்ல இவர் தான் டாப் லெவலில் இருப்பார். அண்ட் சேர்மன் ஆஃப் த சீனியர் செலெக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உயர்வு தேர்வு குழுவின் தலைவராக யார் இருக்கார் அப்படின்னா கேபினட் சீஃப் செக்ரட்டரி. முக்கியமான போஸ்ட் எல்லாமே அப்பாயின்ட் பண்றது அது தொடர்புடைய டிஸ்கஷன் அப்படின்றது யார் பண்ணுவார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கேபினட் சீஃப் செக்ரட்டரி தான் பண்ணுவார். அதே மாதிரி மாநில தலைமை செயலர்களுக்குல ஸோ அவங்களுடைய மாநாடுகளுக்கு தலைமை தாங்குறவர் யார் அப்படின்னா கேபினட் சீஃப் செக்ரட்டரி பார்க்கணும். ஸோ அதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டினாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேபினட் சீஃப் செக்ரட்டரி பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்து அடுத்து இதான் நம்ம ஆர்டிகல்ஸ் பில் ஆஃப் மத்திய அமைச்சரவை சம்பந்தப்பட்ட சரத்துகள் வந்து 74 வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் குடியரசுத் தலைவர் வந்து உதவியும் ஆலோசனையும் வந்து செய்ய அமைச்சர் குழு ஒன்று இருக்கணும் அப்படின்னா இங்கே அமைச்சரை பற்றி பேசுது. 75 அமைச்சர்கள் மற்ற பிரிவுகள் அப்படின்றது 75ல் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. 78 பிரதமரின் கடமைகள் வந்து குடியரசுத் தலைவருக்கு தகவல் அளிப்பது யார்கிட்ட இருந்து வாங்கிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து. அந்த 88 அமைச்சரின் உரிமைகள் சட்டமன்றங்கள் தொடர்புடையது இருக்கணும். இதெல்லாம் மத்திய அமைச்சரவை சம்பந்தப்பட்ட விதிகள் அப்படி பார்க்கணும். இதுல ரொம்ப முக்கியமானது 74 75 முக்கியமானது அப்படி இருக்கும். அடுத்து பாராளுமன்றம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து மத்திய அரசின் வந்து சட்டமேற்றும் உறுப்பு எதை சொல்றோம்னா பாராளுமன்றம். இதை நம்ம என்ன சொல்றோம் வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரி அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தின் பாராளுமன்றத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நம்ம என்ன சொல்றோம் பாராளுமன்ற முறை ஏற்றுக்கொண்டு வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் சொல்றோம். இது எங்க இருக்கு அப்படின்னா இங்கிலாந்துல இருக்கு அப்படி பார்க்கிறோம். எந்த பகுதியில வந்து நமக்கு பாராளுமன்றத்தை பற்றி சொல்லுது அரசியலமைப்புல பகுதி 5 உள்ளது. அதே மாதிரி சட்டப்பிரிவுகள் வந்து 79 இருந்து 122 வரை என்னன்னா பாராளுமன்றத்தை பத்தி சொல்லுது. அமைப்பு காலம் அதிகாரிகள் நடைமுறைகள் சிறப்புரிமைகள் சொல்லி இது எல்லாத்தையும் பத்தி பேசுறது பகுதி 5 இருந்து 79 பகுதி 5ல 79 இருந்து 122 அப்படி பார்க்கிறோம். நாடாளுமன்றம் மொத்தம் 3 பகுதியிலே உள்ளடக்கிய நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருப்போம். குடியரசுத் தலைவரை பத்தி பேசும்போது குடியரசுத் தலைவர் இருப்பாரு, அது லோக்சபா ராஜ்யசபா அப்படி பார்க்கிறோம். ராஜ்யசபா அப்படின்னா மாநிலங்களவை, லோக்சபா அப்படின்றது மக்களவை அப்படி பார்க்கிறோம். அப்ப நாடாளுமன்றம் அப்படின்னாவே 3 பகுதியிலே கொண்டதா இருக்கு குடியரசுத் தலைவர். அங்க ஏன் அப்படின்னா குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டாதான் எந்த ஒரு மசோதாவா இருந்தாலும் சட்டமா ஆக்கப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் ஒரு அங்கமா இருக்காரு. அது மாதிரி குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்துடன் முதல் இதை வந்து பேசுறது அவர்தான். கூட்டத்தை கூட்டுறது நாடாளுமன்றத்தை கூட்டுறது அவர்தான். நாடாளுமன்றத்தை கலைக்கிறது அவர்தான். அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது அவர்தான். அதே மாதிரி உறுப்பினர்கள் வந்து பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கு இடைக்கால சபாநாயகரை வந்து அப்பாயின்ட் பண்றதும் அவர்தான். அதனால வந்து நாடாளுமன்றத்தின் ஒரு அங்கமா யார் இருக்காருன்னா குடியரசுத் தலைவர் இருக்காரு. ராஜ்யசபா மேலவை என்றும் லோக்சபா என்பது கீழவை என்றும் ஈரவை சட்டமன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படி பார்க்கிறோம். அப்ப நம்ம பார்லிமெண்ட் அப்படின்னு வந்து ராஜ்யசபானம் மேலவை, லோக்சபா கீழவை, 2 ஈரவை அப்படி பார்க்கிறோம். ராஜ்யசபா உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இப்ப வந்து இதுல 238 பேர் வந்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசத்துல வந்து இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நான் காலை நியூஸ் பேப்பர் நம்ம ஆரம்பிக்கும் போது அதான் சொல்லியிருந்தோம் இந்த எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படின்னு எப்படி நடக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார முறையில வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்ப பிரதிநிதிகள் அப்படின்னு பிரதேசங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து 237 பேர் அதே மாதிரி மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்றது இம்பார்ட்டன். 12 பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் பரிந்துரைக்கப்படுகிறார்கள் நியமனம் அப்படின்னு பார்க்கணும். அப்ப பிரசிடென்டோட நாமினேஷன் அப்படின்றதுல வந்து எத்தனை பேர் வராங்க அப்படின்னா 12 பேர் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி தற்போது ராஜ்யசபாவில் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 245 உறுப்பினர்கள் உள்ளனர். தற்போது ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை 245. இதில் 229 உறுப்பினர்கள் வந்து மாநிலங்களில் இருந்தோம், 4 உறுப்பினர்கள் வந்து யூனியன் பிரதேசங்களில் இருந்தோம், 12 உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் பரிந்துரைக்கப்பட்டவர்கள். ஸோ அப்போ இந்த பிரிவு அப்படின்னு எடுக்கும்போது 245ல் வந்து 229 அப்படின்றது மாநிலங்கள்ல இருந்து வருது, 4 வந்து யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து வருது, அண்ட் 12 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்படுகிறார் அப்படிங்கிறோம். இது ராஜ்யசபாவுடைய.
அரசியலமைப்பு 4வது அட்டவணையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ராஜ்யசபா இடங்களை ஒதுக்கீடு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அட்டவணை மொத்தம் 12ன்னு பார்த்தோம். அதுல 4வது அட்டவணை எதை பத்தி பேசுது அப்படின்னா ராஜ்யசபால உறுப்பினர்களின் இட ஒதுக்கீடு இடங்களை ஒதுக்குதலை பத்தி சொல்லுது அப்படின்னு. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அதே மக்களவை அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சமாக எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா எண்ணிக்கை வந்து 552 அப்படின்னு பார்க்குறோம். தற்போது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 543 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ 530 உறுப்பினர்கள் அப்படின்னா மாநிலங்களின் பிரதிநிதிகளாக அந்த 20 வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்களின் பிரதிநிதிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 உறுப்பினர்கள் ஆங்கிலோ இந்திய சட்டத்தின் ஆங்கிலோ இந்திய சமூகத்திலிருந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்படணும். ஆனா இதை வந்து இப்ப நீக்கிட்டாங்க. இப்ப 2020 என்ன பண்ணிட்டாங்க, சட்டத்திட்டத்தின் மூலமாக இது தூக்கிட்டாங்க. அப்ப மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டது எவ்வளவு அப்படின்னா 550 மாத்திக்கலாம். 530 உறுப்பினர்கள் வந்து மாநிலங்கள்ல இருந்தும் 20 உறுப்பினர்கள் வந்து எங்க யூனியன் பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 540 தற்போது மக்களவையில் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 541. 2 ஆங்கிலோ இந்தியன்கள் தூக்கியாச்சு. அப்ப 530 உறுப்பினர்கள் வந்து மாநில பிரதிநிதித்துவப்படுத்தினா 13 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசத்திலிருந்து வராங்க. அன்று 2 நபர்கள் அப்படின்றது இப்ப கிடையாது தற்போது அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப மொத்தம் உறுப்பினர்கள் எண்ணிக்கை தற்போது வந்து பாத்தீங்கன்னா லோக்சபால 543, ராஜ்யசபால தற்போது மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 245 அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். ஓகேவா. அடுத்து பாராளுமன்றத்தின் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது 1954ஆம் ஆண்டு இந்தி பெயர்களான ராஜ்யசபா லோக்சபா முறையே மாநிலங்களவை மக்களவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படி பார்க்கிறோம். அப்ப ராஜ்யசபா லோக்சபா அப்படின்ற வார்த்தைகள் வந்து என்ன வார்த்தையை என்ன சொல் அப்படிங்கிறாரு இந்தி பெயர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். ராஜ்யசபா அப்படின்னா மேலவை வந்து இரண்டாம் அவை அப்படின்னு பார்க்கிறோம். மூத்தோர் அவை அப்படின்னு பார்க்கிறோம். லோக்சபா அப்படின்னா கீழவை வந்து முதலவை பிரபலமான அவை அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால இது பிரபலமான அவையா வந்து இருக்கு. மேலவை இந்திய ஒன்றியத்தின் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. மேலவைனா ராஜ்யசபா. கீழவை வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. அப்ப இந்திய ஒன்றிய மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவது எதுனா மேலவை வந்து இந்திய மக்கள் ஒட்டுமொத்தமாக பிரதிநிதித்துவப்படுத்துவது எது அப்படின்னா வந்து மக்களவை அப்படி பார்க்கிறோம். இந்திய குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் என்ன பண்ணலாம், உறுப்பினராக இல்லாவிட்டாலும் நாடாளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்ளும். நாடாளுமன்றத்தில் அமரவில்லை என்றாலும் அவர் நாடாளுமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக வந்து இருக்காரு. எங்கேயுமே உட்கார மாட்டாரு. சபாநாயகர் பக்கத்துல போய் உட்காருவாரு. அவர் ஸ்பீச் கொடுப்பாரு, கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டே இருப்பார். நாடாளுமன்றத்தின் இரு அவையிலும் நிறைவேற்றப்பட்ட மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் என்று சட்டமாக மாற முடியாது அப்படிங்கிறோம். அப்ப குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டாதான் என்ன பண்ணுவோம், சட்டமாக்கப்பட முடியும். அதனால நாடாளுமன்றத்தின் ஒரு அங்கமா யார் இருக்காருன்னு குடியரசுத் தலைவர் வந்து இருக்காரு அப்படிங்கிறோம். பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான சில செயல்பாடுகளை செய்கிறார். எடுத்துக்காட்டாக அவர் இரு அவைகளையும் கூட்டுகிறார். அப்ப இரு அவைகளை கூட்டுறது யாருன்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா சபாநாயகரோ தலைவரோ கிடையாது, குடியரசுத் தலைவர் வந்து. மக்களவை கலைப்பது யாரு அப்படின்னு கேட்டா அதுவும் பரிந்துரை பண்றது பிரைம் மினிஸ்டர் பரிந்துரை பண்ணலாம். ஆனா கலைக்கக்கூடிய பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் இருக்கு. இரு அவைகளும் உரையாற்றுகிறார் அப்படிங்கிறோம். உரையாற்றக்கூடியது அவை அமர்வில் இல்லாத போது அவசர சட்டங்களை வெளியிடுகிறார் மற்றும் வந்து பல வேலைகளை வந்து பண்றாரு. அப்படி நிர்வாக அதிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸிகியூட்டிவ் பவர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அவர் லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படின்னு பார்க்கும்போது சட்டமன்ற அதிகாரம் பார்க்கும்போது அவர் அவசர சட்டங்கள் வந்து கொண்டு வர அதிகாரம் யாரு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வந்து அடுத்து இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கி அமெரிக்க முறையை விட பிரிட்டிஷ் முறையை நம்பியிருந்தேன். அதனால நம்ம என்ன சொன்னோம், பிரிட்டன் பாராளுமன்றம் முடியாச்சு. அங்க வந்து ராஜா இல்ல ராணி இருப்பாங்க. ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் மேலவை, அது ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் வந்து கீழவை ஆகியவற்றை கொண்டுள்ளது. இதுக்கு நிகராக இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது ராஜா ராணிக்கு பதிலாக யாரு இருக்காங்க, குடியரசுத் தலைவர் இருக்காங்க அப்படி பார்க்கலாம். மேலவை அப்படின்றது ராஜ்யசபா இங்கே இருக்கு அங்கே பார்க்கலாம், அங்கே ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் சொல்றோம். அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் கீழவை அப்படின்றது இங்கே வந்து லோக்சபா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம பிரிட்டனோட பாராளுமன்றத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் யார் யார் இருக்கு அப்படின்றது நம்ம கேள்வியை கேட்பாங்க ஃப்ரெண்ட். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அது இம்பார்ட்டன்ட். அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இல்லை அப்படிங்க அமெரிக்காவில். ஆனால் இந்தியாவில் ஜனாதிபதி சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்தவராக இருக்காரு. அமெரிக்காவில் காங்கிரஸ் என்று அழைக்கப்படும் சட்டமன்றமும் செனட், மேலவை மற்றும் பிரதிநிதிகள் சபை கீழவை ஆகியவற்றை கொண்டுள்ளலாம். வந்து அப்ப அவங்களுடைய பாராளுமன்றத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ். வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் அப்படின்னு சொல்றோம், அவங்களுக்கு வந்து காங்கிரஸ். அதே மாதிரி அவங்களுடைய மேலவையோட பேர் என்ன அப்படின்னா வந்து செனட். வந்து கீழவை அப்படின்றதோட பேர் என்ன அப்படின்னா வந்து பிரதிநிதிகள் சபை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நமக்கு மேலவை வந்து ராஜ்யசபா, நமக்கு கீழவை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவங்களோட அப்பர் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா செனட், அதே வந்து அவங்களோட லோயர் ஹவுஸ் வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா அமெரிக்கால. அதே மாதிரி நம்ம வந்து இது பிரிட்டன். அப்போ பிரிட்டன், அமெரிக்கா, இந்தியா மூணுமே நம்ம கம்பேர் பண்ணி படிச்சு வச்சுக்கணும். ஸோ அது வந்து எக்ஸாம்ல நம்ம கொஸ்டினா வந்து கேட்பாங்க ஃப்ரெண்ட். அடுத்து அரசாங்கத்தின் பாராளுமன்ற வடிவம் முடியும் சட்டமன்ற மற்றும் நிர்வாக உறுப்புகளுக்கு இடையே ஒன்றுக்கொன்று சார்ந்து இருந்துதான் வேலை செய்யுது. பிரிட்டனில் உள்ள முடியாட்சி பாராளுமன்றம் போன்ற குடியரசுத் தலைவர் பாராளுமன்றம் உள்ளது. சட்ட முன்வரைகளும் ஒப்புதல் அப்படின்றது யார் வந்து கொடுக்குறா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து கொடுப்பாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த ஒப்புதல் கொடுக்கறது சட்ட மசோதாக்களை கையெழுத்து போடுறது அப்படின்றது இங்க யார் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் பண்ணுவாரு. அதே பிரிட்டிஷா இருந்தது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மன்னர் வந்து பண்ணுவாரு, இல்லைன்னா அரசு வந்து பண்ணுவாங்க அப்படின்னு. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்றம் அப்படின்னு 3 கூட்டத்தொடர்களை நடத்துகிறது அப்படின்னு. ஏற்கனவே நம்ம சொன்னதா ஒன்னு நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி மேல நடக்கும். 2வது மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை ஆகஸ்ட் நடக்கும். 3வது வந்து குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் டிசம்பர் நடக்கும். அப்ப நீண்ட காலம் நடக்கிறது எது அப்படின்னு நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் தான் நீண்ட காலம் நடக்கும், பிப்ரவரில இருந்து மே நடக்குது. அடுத்து
மாநிலங்களவை மேல் சபை என்று அழைக்கப்படுவது நமக்கு தெரியும். அனைத்து மாநிலங்கள் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து 238 உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. குடியரசு நியமனம் வந்து 12, மொத்தம் வந்து 250 உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னு பார்க்கிறோம் மாநிலங்களவை அப்படிங்க. மாநிலங்களவை அல்லது மேலவை இந்திய நாடாளுமன்றத்தின் 2வது ஆட்சி மன்றமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அமெரிக்காவில் ஆட்சி மன்ற குழுவை போல மாநிலங்கள் உரிமைகள் மற்ற நலன்களை பாதுகாக்கிறதுக்காக இது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இது ஏப்ரல் 3ஆம் தேதி 1952ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். இந்திய அரசியலமைப்பின்படி மாநில உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படும். அப்ப எம்எல்ஏஸ் மூலியமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லயும் பார்த்தோம். எம்எல்ஏஸ் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 34 எம்எல்ஏ ஆதரவு இருந்தா ஒரு மாநில உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மொத்தம் 6 வேகன்சி இருக்கு, அதை பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். வந்து மக்களவை போல் மாநிலங்களை கலைக்க இயலாது அப்படி பார்க்கிறோம். மாநில உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்றத்தை ஒற்றை வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்றது கேட்பாங்க. சோ மாற்றத்தக்க ஒற்றை வாக்கு மூலம் வந்து சிங்கிள் டிரான்ஸ்பரல் ஓட் அப்படின்னு பார்க்கிறோம். அண்ட் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படி பார்க்கிறோம். விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அடிப்படையில் அப்படி பார்க்கிறோம். இந்த வார்த்தை வந்து நமக்கு முக்கியம். சோ அப்படி எப்ப எலெக்ட் பண்றாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசிஸ் ஆஃப் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் த்ரூ சிங்கிள் டிரான்ஸ்பரல் ஓட் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இதன் மூலியமா தான் என்ன பண்றாங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க எம்எல்ஏஸ் மூலமா அப்படி பார்க்கிறோம். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 30 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். இதே லோக்சபாவா இருந்தது அப்படின்னா வந்து கீழவையா இருந்ததுன்னா 25 வயது, மேலவையா இருந்தா 30 வயது ஞாபகம் வச்சுக்கணும். குடியரசுத் தலைவராக இருந்தா 35 வயது, துணை குடியரசுத் தலைவர் 35 வயது. வந்து அரசாங்கத்தில் என்ன பண்ண ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது அப்படிங்க. மனநிலை சரியில்லாதவராக இருத்தல் கூடாது. அது மக்களவை அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருத்தல் கூடாது. இதெல்லாம் மாநிலங்களின் உறுப்பினராக தகுதி. ஏன்னா இப்ப மாநிலங்களவை தேர்தல் நடக்கிறதுனால என்னென்ன தகுதியில் இருக்கணும் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைவில் வச்சுட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். மாநிலங்களவை உறுப்பினரின் பதவிக்காலம் மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை அப்படின்னு பார்க்கிறோம். நிரந்தரமான பதவி காலம் அப்படின்றது 6 ஆண்டுகள் இருக்கும். ஆனா அது கலைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா 1/3 உறுப்பினர் வந்து ரிசைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு காலம் முடிஞ்சிட்டே இருக்கும். வந்து ரிசைன்ல காலம் முடிஞ்சிடும். ஆரம்ப கட்டத்தில் என்ன பண்ணா ரிசைன் பண்ணாங்க. வந்து 6 வருஷம், ஃபர்ஸ்ட் 2 வருஷம், அடுத்த 2 வருஷம், அடுத்த 2 வருஷம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே என்ன ஆச்சுன்னா அந்த சீட் வேகன்சிஸ் அப்படின்னு ஃபில் அப் பண்றது எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப அதனை கலைக்க முடியாது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவி காலம் 6 ஆண்டுகளாகும். அதன் உறுப்பினர்கள் 3/1 பகுதியினர் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர். வந்து இந்த ஏற்பாடு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ரிசைன் பண்றது மூலியமா குழுக்கள் சீட்டு மூலியமா என்ன பண்றாங்க அவங்களே ரிசைன் பண்ணிட்டு திருப்பி அவங்களே தேர்ந்தெடுக்கப்படுற மூலியம் ஒண்ணுதான். துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி மாநிலங்களின் தலைவராக செயல்படுறாங்க. அப்ப யார் வந்து மாநிலங்களோட தலைவராக இருக்காங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டெபுட்டி பிரசிடென்ட் அப்படி பார்க்கிறோம். சாரி வைஸ் பிரசிடென்ட் பார்க்கிறோம். ஸோ அப்போ துணை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களோட தலைவராக செயல்படுறாரு. அவருக்கு அங்க வேலை கிடையாது. ஆனால் டேரக்டர் மாநிலம் வரைக்கும் வந்துடுறாரு. மாநில துணைத் தலைவர் யார் அப்படின்னா அதுல இருக்க உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறாங்க. சபாநாயகர் எப்படி இருப்பார் அப்படின்னா இங்க வந்து மக்களவை பொறுத்தவரையும் அந்த சபையில இருக்க ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுத்துருவாங்க. துணை சபான்னு அங்க தேர்ந்து. ஆனா மாநிலங்களை பொறுத்தவரையும் வைஸ் பிரசிடென்ட் சும்மா தான் இருக்காரு, அவர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்து என்ன பண்றாங்க மாநிலங்களவை தலைவரா உட்கார வச்சிடறாங்க அப்படின்னு. அடுத்து தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு ஒற்றை மாற்று வாக்கெல்லாம் பார்த்தாச்சு. மக்களின் பிரதிநிதித்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ராஜ்யசபாவில் உள்ள மாநில சட்டப்பேரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இதெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் கதை தான். வந்து அடுத்து இல்ல அதிகபட்சமாக எந்த மாநிலத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல 31. பின்னாடி நம்ம பார்க்க தான் போறோம். அதே திரிபுராவில் ஒரே ஒரு உறுப்பினர் மட்டுமே இருக்காங்க அப்படின்னு. யூனியன் பிரதேசங்களின் பிரதிநிதித்துவம் அப்படின்னு பார்க்கும்போது எங்கெல்லாம் வந்து சட்டமன்றம் இருக்கும் அங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்போ யூனியன் பிரதேசங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 3 டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர் வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களில் பிரதிநிதித்துவம் பெற்றுள்ளது அப்படின்னு. அப்ப யூனியன் பிரதேசம் மொத்தம் 8 இருந்தாலும் அதுல 3க்கு மட்டும் தான் என்ன மாநிலங்கள் அவையில பிரதிநிதித்துவம் வந்து இருக்கு. அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு. பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 12 பேர் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் நியமனம் பண்றாங்களா அவங்க எதுல வந்து அனுபவம் வாய்ந்தவங்களா இருக்கணும், கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவையில் சிறப்பு அறிவு அல்லது நடைமுறை அனுபவம் சொல்லிட்டு இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க குடியரசுத் தலைவர் வந்து பரிந்துரை வந்து பண்ணுவாங்க மாநில உறுப்பினராக இருக்கலாம். இப்ப சச்சின் டெண்டுல்கர், இசைஞானி இளையராஜா அப்படின்னு மாநில உறுப்பினராக இருக்காங்களா. ஸோ அது எக்ஸாம்பிளா வந்து சொல்லலாம். அடுத்து பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு பார்க்குறோம். நாட் மோர் தென் வந்து 250 மெம்பர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து என்னன்னா லோக்சபா அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து நாட் மோர் தென் 552 மெம்பர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து லோக்சபா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 550 ஆயிடுச்சு. ஏன்னா அந்த 2 பேர் அப்படின்றது நீக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ 12 நாமினேட்டட் 12 பேர் வந்து நாமினேட்டட் அண்ட் நாட் மோர் தென் 238 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். 238 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்ந்தெடுக்கப்படுவர்கள் மறைமுகமாக. அது 12 பேர் வந்து நியமனம் பண்றாரு குடியரசுல இருந்து. அதே மாதிரி இங்க வந்து 530 20 அப்படின்னு 2ஆ பிரிக்கிறோம். இந்த 530 வந்து ஸ்டேட்ஸ்ல இருந்து வராங்க. அந்த 2 நாமினேட்டட் அப்படின்றது இப்போ இல்ல. வந்து நாட் மோர் தென் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து 20 அப்படின்னு பார்க்கிறோம். நாடாளுமன்றம் அப்படின்னு மாநிலங்களவை 250 உறுப்பினர்கள் மிகாமல் இருக்கணும். 12 நியமன உறுப்பினர்கள் இருக்கணும். அதே மாதிரி 238 வந்து பார்த்தீங்கன்னா ஆளுகை மாநிலம் ஒன்றிய ஆளுகை உட்பட்ட பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அதை 530 + 20 பிரிக்கணும். இந்த 2 மட்டும் இப்ப கிடையாது அப்படின்னு பார்க்கிறோம். மீதி இருக்கிறது அப்படி இருக்கு. அப்ப 550 அப்படின்னு பார்க்கிறோம். ஆங்கிலோ இந்தியன் இப்ப கிடையாது அப்படின்னு பார்க்கிறோம். மாநிலங்களவையின்
செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அவைத் தலைவராக இருப்பார். அந்த குடியரசு துணைத் தலைவர் இருக்கார்ல, அவரு வந்து பாத்தீங்கன்னா துணைத் தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து அவருடைய தலைவராக இருக்க நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. மற்றது எல்லாமே அப்படியே பார்த்துடலாம். மத்தெல்லாம் ஏற்கனவே சொன்னதான். மாநிலங்களின் காலம் அப்படின்னா 1952 அமைக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. எப்ப அமைச்சாங்க அப்படின்னு பார்க்கணும். நிரந்தர அமைப்பு, கலைக்கப்படுவதுக்கு உட்படுவது அல்ல, அது இம்பார்ட்டன்ட். இவங்களுடைய பதவி காலம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் எதில் நிர்ணயிக்கப்படுறாங்கன்னா அரசியலமைப்பில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் மூலமாக 6 ஆண்டுகள் நிர்ணயிக்கப்படுகிறது. ஸோ அங்கே சொல்லலை, இங்கே தான் சொல்லியிருக்காங்க. மக்கள் பிரதிநிதி சட்டம் மக்களவையின் மாநிலங்களின் அதிகாரங்கள் வந்து மக்களவை மாநிலங்களில் சம அளவில் அதிகாரம் உள்ள இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3 இடங்கள்ல ஒன்று மாநிலங்களவை மக்களவை சமமற்ற அதிகாரம் கொண்டுள்ள இடங்கள், மாநிலங்களின் சிறப்பு அதிகாரம் சொல்லி 3ஆ பிரிக்கிறோம். ஸோ மாநிலங்களவை மக்களவையும் சம உள்ள இடங்கள் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் சமமா எங்க இருக்குன்னா முன்வரைவுகள் மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா அது மாதிரி திருத்த சட்டங்கள் நிறைவேற்றல். அப்போ சாதாரண மசோதா இருக்கணும், திருத்த சட்டங்கள் கொண்டு வராங்கன்னா அதுல வந்து சம அதிகாரம் வந்து இந்திய அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து செய்யப்படும் செலவினங்கள் தொடர்பான முன்வரைகளை அறிமுகப்படுத்துதல் நிறைவேற்றுதல் அந்த பாயிண்ட் விட வேண்டியதில்லை. ஏன்னா அதுல வந்து லோக்சபா வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லா பாண்டியா வந்து மாறிடும். அதே மாதிரி குடியரசுத் துணை குடியரசுத் நீக்கம் பண்றதுக்கு ரெண்டுமே சமமான அதிகாரம் வந்து இருக்கு வந்து. ஸோ இதெல்லாம் வந்து சமமான அதிகாரம் வந்து உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதியில் நீக்கிறது அதுவும் சமமான அதிகாரம் இருக்கும். குடியரசுத் தலைவரின் அவசர சட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தல் அதுவும் சமமான அதிகாரம். நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் எங்க கேட்பாங்களோ நான் அந்த இடம் மட்டும் மென்ஷன் பண்றேன். ஸோ அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் வேண்டியதில்லை வந்து அதை விட்டலாம். இந்த பாயிண்ட் கேட்பாங்க. நிதி முன்வரைவுகள் அப்படின்றது மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த இயலும், மாநிலங்களில் பண்ண முடியாது. அப்ப நிதி முன்வரைவு பொறுத்தவரை மாநிலம் ஒண்ணுமே பண்ண முடியாது. 14 நாட்களுக்கு வேணா நிப்பாட்டி வைக்கலாம், அதுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடும், லோக்சபாக்கு போயிடும், லோக்சபால போய் பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஸோ அப்ப நிதி முன்வரைவு மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த இயலும் அப்படின்னு. மாநிலங்களவையின் பரிந்துரைகளை மக்களவை ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம், எதுவாக இருக்கணும். முன்வரைவு ஈரவையில் நிறைவேற்றியதாக கருதப்பட முடியும். அப்ப நிதி முன்வரைவு சட்டம் உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 110 கூறப்பட்டுள்ள விவகாரம் தொடர்பாக எது இருந்தாலும் சரி அதுல வந்து லோக்சபா தான் பவர்ஃபுல்லா இருக்கும், மக்களவை மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் அப்படிங்கிறோம். ஸோ அதே மாதிரி நிறைவேற்ற அதிகாரமும் யாருக்கு இருக்குன்னா சமமா இல்லை வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றலாம். ஆனா அதுல ஏதாவது திருத்தம் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ஏத்துக்காமையும் நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் யாருக்குன்னா லோக்சபாக்கு வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம் வந்து. அப்புறம் ஈரவையில் கூட்டத்திற்கு தலைமை யார் தாங்கன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா சபாநாயகர் தான் அப்படி பார்க்குறோம். யார் வரமாட்டாருன்னா மாநிலங்களவை தலைவர் வரமாட்டார் அப்படி பார்க்குறோம். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் வந்து. கூட்டம் எப்போ கூட்டுவாங்க அப்படின்னா ரெண்டுமே பாஸ் பண்ணாம பில்ல பெண்டிங்ல வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அப்போ கூட்டம் கூட்டுவாங்க. இது எதுக்குன்னா சாதாரண மசோதாக்கு மட்டும்தான் கூட்டங்களை கூட்ட முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து தேசிய அவசர நிலை நீக்கும் தீர்மானம் அப்படின்றது மட்டும் மக்களவையில் அறிமுகப்படுத்தி ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப தேசிய அவசர நிலை இருக்கு அப்படின்னா அந்த தீர்மானத்தை நீக்கக்கூடிய தீர்மானம் அப்படின்னா அதை வந்து எங்க கொண்டு வரலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும் அப்படின்னு. ஸோ அது இம்பார்ட்டன்ட். நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்றது மாநிலங்களவையில் மேற்கொள்ள முடியும்னா முடியாது. ஏன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்ப யாருடைய நம்பிக்கை தேவையான உறுப்பினர் நம்பிக்கை வேணும் எங்க அப்படின்னா லோக்சபால தான். அப்ப லோக்சபால தான் மெஜாரிட்டி எம்பிஸோட சப்போர்ட் இருந்ததுன்னா ஆட்சியில அமர முடியும் அப்படின்னு. ஸோ அப்ப அங்கதான் வந்து பார்த்தா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும். எங்க கொண்டு வரணும்னா மாநிலங்களில் கொண்டு வர முடியாது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அந்த பயணப்படும். அடுத்து மாநிலங்களின் சிறப்பு அதிகாரங்கள் வந்து கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் நமக்கு தெரியும். சட்டப்பிரிவு எல்லாம் உறுப்பு 249 படி மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிட்ட பிறகு அதிகாரம் நாடாளுமன்ற சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்கும். அப்ப நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் கொடுக்கக்கூடியது மாநிலங்களவை தான். அது 249 படி அப்படிங்கிறோம். அப்ப மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை எடுத்து இவங்க என்ன பண்ணலாம், சட்டம் கொண்டு வரலாம். அது உறுப்பு 312 படி மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்து இந்திய தேர்வாணையத்தை உருவாக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம். அப்ப ஆல் இண்டியா சர்வீஸ் இருக்குல்ல அந்த 312, அதாவது IAS IPS இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி புதுசா ஏதாவது வந்து போஸ்டிங்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு யாருக்கு பவர் இருக்குன்னா 312 மாநில மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்து இந்திய தேர்வாணையத்துக்கு உருவாக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்கக்கூடியது மாநிலங்களவை அப்படிங்கிறோம். அப்ப மாநிலங்களவைக்கு மட்டும்தான் அந்த பவர் வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம் 312 வந்து. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். அடுத்து மக்களவை அப்படின்னு எடுத்துக்கும் போது ஏற்கனவே சொன்னதான் 550 வந்து. ஸோ அதில் 530 உறுப்பினர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ மக்களவை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 550ன்னு மாற்றிக்கணும். அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்களா, கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து எவ்வளோ அப்படின்னா 550 அப்படின்னு ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு வந்து. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 530 மெம்பர்ஸ் வந்து ஆர் எலெக்டட் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதில் ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 530 உறுப்பினர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தற்போது எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 530 உறுப்பினர்கள் வந்து பல்வேறு மாநிலங்களும் 13 உறுப்பினர்கள் வந்து யூனியன் பிரதேசங்களும் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 543 அப்படி பார்க்குறோம். ஸோ இதில் ஆங்கிலோ இந்தியன் மட்டும் இப்போ கிடையாது. அதனால வந்து 543 நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டிய மக்களவை உறுப்பினரான தகுதிகள் இந்திய குடிமகனாக இருத்தல் எல்லாத்துக்குமே பொதுவான தகுதியாக வந்து இது வந்து இருக்கும். வயது பாருங்க, மாநிலங்களுக்கு 30, அதே மக்களவைக்கு வந்து 25, குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் 35 அப்படி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். வந்து அதாவது நாட்டின் ஏதாவது வாக்காளர் பட்டியலில் பெயர் வந்து இடம்பெற்றிருக்கணும். வந்து கண்டிப்பா வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கணும். நடுவண் அரசு மாநில அரசு எதுலையும் வந்து பதவியில வந்து இருத்தல் கூடாது அப்படிங்கிறோம். வந்து அது மனநிலை சரியில்லாதவராக இருத்தல் கூடாது அப்படிங்கிறோம். மக்களவை உறுப்பினர்களின் வந்து பதவி காலம் அப்படின்னு எடுத்துக்கும்போது பொதுவாக மக்களவை தன்னுடைய முதல் கூட்டத்தில் இருந்து 5 ஆண்டுகள் வந்து செயல்படும். இதான் சொல்லியிருக்காங்க. அப்ப பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. மாநிலங்களுக்கு சொல்லவே இல்லை. அது வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி தான் 6 ஆண்டுகள் சொல்லி பிக்ஸ் பண்றாங்க. வந்து இந்திய அரசியல் அவசர நிலை சட்டத்தின் மக்களவை நம்பிக்கையின் வாக்கெடுப்பு என்பது எந்த ஒரு கட்சிக்கோ கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசு மக்களவை கலைக்கலாம். வந்து அவர் எப்ப கலைக்கலாம்னா பெரும்பான்மை சப்போர்ட் இல்லாதப்ப மக்களவை கலைக்கலாம். மற்ற நேரத்தில் அது சுதந்திரமா செயல்பட்டு இருக்கும் அப்படின்னு வந்து. ஸோ அப்போ 545 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்குலேஷன் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 272 அப்படின்னு வரும். வந்து அதே இப்போ வந்து நமக்கு 543 அப்படின்னு வரும்போது அப்பயும் 272 அப்படின்றது 43னா 272 தான் மெஜாரிட்டியாக வரும். வந்து ஸோ அப்போ நமக்கு 543 இப்போ சீட்ஸ் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். 543 வந்து 546 மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை த பீப்புள். வந்து ஸோ அதுதான் அதில் வந்து மெஜாரிட்டி வந்து 572 அப்படின்னு பார்க்கணும். வந்து 572 அப்படின்றதுல வந்து நம்ம சரி 543 அதில் மெஜாரிட்டி அப்படின்னும் போது என்னன்னா 50% + 1ன்னு பார்க்குறோம். வந்து ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 272 உறுப்பினர்கள் வந்து சப்போர்ட் இருந்தது அப்படின்னா அவங்க ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். வந்து டைம் பீரியட் எவ்வளோனா 5 இயர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். 5 ஆண்டுகள். வந்து அது என்ன லோக்சபால அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கிற வரையும் அவங்க கண்டினியூ பண்ணலாம். ரூலிங் பார்ட்டி இருப்பாங்க. லீடர் இஸ் த பிரைம் மினிஸ்டர் பார்க்குறோம். PM செலக்ட்ஸ் த அதர் மெம்பர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்க்குறோம். வந்து அதே தான் தமிழையும். ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 543 அப்படின்னு பார்க்குறோம். ஃப்ரெண்ட் 543 பார்க்குறோம். இதில் பெரும்பான்மை என்ன 272 அவங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அவங்க ஆளுங்கட்சியா இருப்பாங்க. ஸோ அவங்களோட பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள் இருக்கும். அண்ட் ஆளுங்கட்சியின் தலைவர் வந்து பிரதமராக இருப்பார். அமைச்சர்களை பிரதமர் தேர்வு செய்கிறார் அப்படின்னு. அடுத்து மக்களவை தேர்தல். மக்களவை தேர்தல் அப்படின்றது வந்து நேரடியா மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி பார்க்குறோம். ஸோ அதில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்ன பண்றாங்க, வயது வந்து வாக்குரிமை வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். 61வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் தான் என்ன பண்ணாங்கன்னா 1988 மூலம் வாக்களிக்கும் வயது 21 வந்து 18ஆக குறைக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். வந்து யூனியன் பிரதேசங்களின் பிரதிநிதித்துவம் அப்படின் போது யூனியன் பிரதேசங்களில் மக்களவை தேர்தல் நேரடியாக தேர்தல் வந்து 1965ஆம் சட்டம் இயற்றியுள்ளது அப்படிங்கிறோம். இதன்படி என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர், ஸோ அதுக்கடுத்து வந்து புதுச்சேரி அண்ட் டெல்லி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற நேரடியாக வந்து பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 104 அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த திருத்த சட்டம் லோக்சபா மாநில சட்டப்பேரவையில் ஆங்கிலோ இந்திய சமூகத்தின் இடஒதுக்கீடை முடிவுக்கு கொண்டு வந்தது. அதே சமயம் என்ன பண்ணாங்க, SC/STக்கான இடஒதுக்கீடு வந்து 10 ஆண்டுகளுக்கு வந்து நீடித்தாங்க அப்படி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன் வந்து 104/2020 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஞாபகம் வச்சணும். வந்து பிராந்திய தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும் மக்களவை நேரடி தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நடந்து ஒவ்வொரு மாநிலம் பிராந்திய தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சியாக பாராளுமன்ற தொகுதியை வந்து பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மக்கள் தொகை அடிப்படையில் தான் பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படி பிரிக்கப்பட்ட அந்த தொகுதிகள் வேட்பாளர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நேரடியாக ஓட்டு போட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்க வராங்க பாராளுமன்றத்துக்கு வராங்க அப்படி பார்க்குறோம். வந்து இது வந்து அரசியலமைப்பு 2 அம்சங்கள் ஒரே மாதிரியான பிரதிநிதித்துவம் இருப்பதை உறுதி செய்கிறது. ஒன்று என்னன்னா வெவ்வேறு மாநிலங்களுக்கிடையே ஒரே மாநிலத்தில் வெவ்வேறு தொகுதிகளுக்கிடையே வந்து மக்கள் தொகை அடிப்படையில் என்ன பண்றாங்க அந்த தொகுதியை வந்து நிர்ணயம் பண்றாங்கன்னு பார்க்குறோம். இதுதான் அந்த கதை தான் ஃப்ரெண்ட். அதே மாதிரி எல்லை நிர்ணயம் வந்து தொகுதி எல்லை நிர்ணயம் அப்படின்னு 1952, 62, 72 எல்லாம் எலெக்ஷன் சென்சஸ் முடிஞ்ச உடனே அவங்க வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்றது போட்டு எல்லை நிர்ணயம் வந்து பண்றாங்க. கடைசியா பண்ணது 2002 பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்குறோம். 1976ஆம் ஆண்டு தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 42வது திருத்த சட்டம் வந்து 1971ஆம் அளவில் 2000ஆம் ஆண்டு வரை மக்களவை மாநில இடஒதுக்கீடு வந்து ஒவ்வொரு மாநிலத்தின் பிராந்திய தொகுதிகளாக பிரிப்பதை முடக்கியது. அதுக்கப்புறம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அது 2026 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்குறோம். 84வது திருத்த சட்டம்
சட்டம் வந்து 2001 திருப்பியும் போட்டு என்ன பண்றாங்கன்னா அடுத்த 25 ஆண்டுகளுக்கு, அதாவது 2026 வரை நீட்டிக்கப்பட்டது. மக்களவை கட்டுப்படுத்தும், மக்கள் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும். அதே நோக்கத்துடன் 2001ஆம் ஆண்டின் 84வது திருத்தச் சட்டத்தின்படி வந்து பாத்தீங்கன்னா 1991 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மாநிலங்களில் உள்ள பிராந்திய தொகுதிகளை மறுசீரமைத்தல் மற்றும் பகுப்பாய்வு ஆகியவற்றை மேற்கொள்ள அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளித்தது. நான் நம்பர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் மாடிஃபை பண்ணலாம். திருப்பி 2003 வந்து 87வது திருத்தச் சட்டம் 1991 படி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அல்லாமல் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதியில் எல்லையை நிர்ணயம் மறுநிர்ணயம் செய்ய வகை செய்தது. அது எல்லையை வந்து மாத்தலாம், ஆனா நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. வந்து இதுதான் வந்து அந்த எல்லை மறுநிர்ணயம் செய்யறதுக்கான சட்ட திருத்தங்கள் இதுவரையும் போட்டது அப்படின்னு. ஸோ அப்ப கடைசியா போட்டது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஃப்ரீஸ் பண்ணாலும் 1976 42வது சட்ட திருத்தம் வந்து. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஃபிக்ஸ் பண்ணது எப்பன்னா 2001 ஆண்டு 84வது சட்ட திருத்தம் வந்து. அதுக்கடுத்து அந்த தொகுதியோட எல்லையை வந்து மறுநிர்ணயம் பண்றதுக்கு வந்து சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 87வது சட்ட திருத்தம் 2003 கொண்டு வராங்க. 1991ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு. பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு அரசியலமைப்பு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ முறையை கைவிட்டாலும் வந்து எது கம்யூனிட்டி, அதாவது வந்து ரிலீஜியஸா வந்து கைவிட்டுட்டாங்க வந்து. ஆனா எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னா வந்து பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க வந்து. முதலில் இந்த இடஒதுக்கீடு 10 ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்டது 1960 வரை வந்து. ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு வந்து என்ன பண்ண அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்படி பண்ணும்போது 2009 95 திருத்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2020 வரை நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதுவும் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்டா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. தொகுதி மறுநிர்ணயம் ஏற்கனவே வந்து பார்த்தாச்சு. ஸோ அதுவும் அப்படியே கண்டினியூ ஆகுது. இப்போ கடைசியா போட்டது வந்து பார்த்தீங்கன்னா 2020 104வது சட்ட திருத்தம் 104 சட்ட திருத்தம் வந்து 2030 வரை தொடரும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அதை ஞாபகம் வச்சுக்கணும், அது இம்பார்ட்டன்ட். இந்த 2 சட்ட திருத்தம் ஏற்கனவே பார்த்தாச்சு, அதனால விட்டுறேன். மக்களவையின் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாநிலங்களை போல் மக்களவை ஒரு முடிவுள்ள அவை கிடையாது. பொது தேர்தலுக்கு பிறகு என்ன பண்ணுவோம், முதல் கூட்டத்தில் இருந்து என்ன பண்ணோம் அடுத்த 5 ஆண்டுகள் அப்படி பார்க்குறோம் வந்து. மக்களவையின் அதிகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது சக்தி வாய்ந்ததாக அப்படி பார்க்குறோம். நாட்டின் அரசியல் சமூக மற்றும் பொருளாதார நிலையை பிரதிபலிக்கிறது அப்படி பார்க்கணும். சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பா எது இருக்குன்னா, ஏன்னா இங்கே தான் சட்டங்கள் கொண்டு வர முடியும். ராஜ்யசபாவோட ரொம்ப பவர்ஃபுல்லான அமைப்பு எதுன்னா லோக்சபா அப்படி பார்க்குறோம். மக்களவை வந்து ராஜ்யசபாவோட பவர்ஃபுல்லானது அப்படி பார்க்குறோம் வந்து. எதில் அப்படின்னா நிதி மசோதாவை சொல்லலாம் வந்து. ஸோ அதில் பவர்ஃபுல்லானது. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு கொண்டு வர்றதா இருக்குன்னு சொல்லலாம் வந்து. அவர் பல இடங்கள்ல அதே மாதிரி கூட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்னு உட்காடுறாங்க அப்படின்னா கூட்டம் போட்டாங்க அப்படின்னா அதில் மெஜாரிட்டி ஓட்டு யாருக்கு இருக்குன்னா லோக்சபாக்கு இருக்கு 543 இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அது 245 தான் ராஜ்யசபா அப்படி பார்க்குறோம். ஸோ அதனால என்ன பண்ணலாம், ஈஸியாக அவங்க வந்து வின் பண்ணிடலாம் அப்படி பார்க்குறோம். பாராளுமன்றத்தின் தலைமை அதிகாரிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு அவைக்கும் சொந்தமான தலைமை அதிகாரி இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து லோக்சபா அப்படின்னு எடுத்துட்டா என்ன பண்ணணும்னா சபாநாயகர், துணை சபாநாயகர். ராஜ்யசபா எடுத்துன்னா சேர்மன், தலைவர், துணைத் தலைவர் சொல்லிட்டு பதவி வகிப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சபாநாயகரை பத்தி பார்ப்போம். மக்களவை தலைமை ஏற்று நடத்துபவர் அப்படின்னு பார்க்குறோம் சபாநாயகர் அப்படின்னு பார்க்குறோம். மக்களவை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு பார்க்குறோம். நாடாளுமன்ற மக்களாட்சியின் சபாநாயகரின் பதவி ஒரு முக்கிய இடத்தை வகிக்கும். உங்களுக்கு தான் தெரியும், இப்போ ஓம் பிர்லா வந்து இருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் மக்களவை சபாநாயகரா. அதே வந்து மாநிலங்களவை தலைவரை யார் இருக்காரு அப்படின்னா ஜெகதீப் தங்கர் வந்து இருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அவர் வந்து நாடாளுமன்ற இரு அவையிலும் கூட்டத்திற்கும் தலைமை வகிப்பார் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அந்த பாயிண்ட் நம்ம கேள்வி வந்து கேட்டோம். அவர் ஒரு மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதன மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா சபாநாயகருக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அந்த சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும்போது அல்லது வருகை புரியாத போது துணை சபாநாயகர் அந்த பதவி வகிப்பார் அப்படிங்கிறோம். இவருடைய தேர்தல் அப்படின்றது என்னன்னா, அந்த எலெக்ஷன் முடிஞ்சு வந்து பதவி ஏற்ற உடனே எம்பிஸ் பதவி ஏற்ற உடனே இவருக்கான தேர்தல் அப்படின்றத வந்து அறிவிக்கப்படும் அப்படி வைக்கிறோம். அப்ப இவரோட பதவி காலியாச்சு அப்படின்னா உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா நிரப்ப மற்றொரு உறுப்பினரை மக்களவையை தேர்ந்தெடுக்கிறது. அந்த சபாநாயகர் தேர்தல் தேதி ஜனாதிபதியால் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்ண சபாநாயகருக்கான தேர்தல் வந்து நிர்ணயிக்கப்படுகிறார் அப்படி பார்க்குறோம். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையின் ஆயுட்காலம் எவ்வளவு இருக்கோ அது வரையும் என்ன பண்ணார் சபாநாயகரா இவர் வந்து இருப்பாரு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா. இவருடைய ராஜினாமா கடிதத்தை வந்து யாருக்கு அனுப்புவாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா துணை சபாநாயகர். சபாநாயகர் கடிதம் மூலம் அவர் ராஜினாமா செய்தால் மற்றும் மக்களவையின் அப்போதைய அனைத்து உறுப்பினரின் பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் நீக்கப்படுவார் அப்படின்னு பார்க்கலாம். ஆனா இவர் வந்து ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா துணை சபாநாயகர் கிட்ட கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் அடுத்த அவையை வழி நடத்தப்படுறதுனால அவர்கிட்ட கொடுப்பார். இதே மாதிரி தான் குடியரசுத் தலைவர் தனது ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாருன்னா துணை குடியரசுத் தலைவர் கொடுப்பார். ஏன்னா அவர் தான் வந்து என்ன பண்ணுவார்னா ஆக்டிங் பிரசிடென்டா வந்து இருப்பார். அடுத்த எலெக்ஷன் நடந்து புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை துணை குடியரசுத் தலைவர்
தலைவர் வந்து ஆட்சியில் இருப்பாரு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அது நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். சபாநாயகர் பங்கு மற்றும் பொறுப்புகள் அப்படின்றது வந்து அவையை வந்து தலைமை தாங்கிறது அப்படின்றது அவருடைய பங்கா வந்து இருக்கு. சிறப்புரிமைகள், பாதுகாவல் அப்படின்றது எல்லாமே இருக்கு. அவர் என்ன பண்ணணும்னா அங்க அவைக்குள்ள எது நடந்தாலும் அதை முடிவெடுக்கக்கூடியது யார் அப்படின்னா வந்து சபாநாயகர் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. உறுப்பினர்கள் நடைமுறைகளை பொருத்தமான கடைபிடிக்கிறார்கள் என்பதை உறுதி செய்வதும் அவருடைய வேலையா வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்ப சபாநாயகருக்கு உச்சபட்ச அதிகாரம் வந்து இருக்கு. அதே மாதிரி சபையோட வருகை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா கோரம் சொல்லுவோம். அந்த கோரம் அப்படின்றது எவ்வளவு இருக்கணும் குறைவன் அப்படின்னா 1/10. இப்ப 543 சீட் இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 55 பேர் வந்தாதான் அவையை நடத்துவார். இல்லைன்னா அவை என்ன பண்ணுவார்னா ஒத்தி வச்சிருவார் வந்து. ஸோ அப்போ அவை நடக்கணும் அப்படின்னா குறைந்தபட்ச உறுப்பினர் வருகை எவ்வளவு இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டனா 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வருகை வந்து இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அதே மாதிரி ரகசிய அமர்வு அப்படின்றத அனுமதிக்கிறது யார் அப்படின்னா வந்து அது சபாநாயகர் தான் பண்ணுவார். உறுப்பினர்கள் ரகசியமா வந்து அமரும் போது வந்து பார்த்தீங்கன்னா வெளியாட்கள் யாரையெல்லாம் பார்த்துக்கிறது இதெல்லாம் முடிவு எடுக்கிறது யாருன்னா சபாநாயகர் வந்து இந்த முடிவு வந்து எடுப்பாரு அப்படின்னு பார்க்குறோம். 10வது அட்டவணையின் கீழ், அதாவது நம்ம கட்சி தாவல் தடை சட்டம் ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அந்த அதுக்கு கீழே வந்து உறுப்பினர்களை தகுதி நீக்கம் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னா சபாநாயகருக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இது சபாநாயகர் முடிவு நீதித்துறை மறுஆய்வுக்கு உட்பட்டது என 1991 உச்சநீதிமன்றம் சொன்னாலும் இதுவரையும் ஒரு கேஸை கூட நீதிமன்றம் எடுத்து நடத்தணும். ஏன்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டார். இவர் வந்து சபாநாயகர் ஒரு உறுப்பினர் வந்து கட்சி தாவல் தடை சட்டத்து மூலியமா நீக்கிட்டார் அப்படின்னா அவங்க சுப்ரீம் கோர்ட் போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்தாலும் இவர் என்ன பண்ண மாட்டார், உள்ள சேர்க்க மாட்டாரு. அப்ப முழுக்க யாருடைய கண்ட்ரோல்ல வந்து பார்லிமெண்ட் வந்து இருக்கு, லோக்சபா இருக்குன்னா சபாநாயகரோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அரசமைப்பு சட்டம் 52வது திருத்த சட்டத்தின் மூலமா என்ன பண்றாருன்னா அவர் வந்து சபாநாயகர் வந்து தகுதி இழப்பு செய்ய முடிவு யார்கிட்ட இருக்குன்னா அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. சப்போஸ் வந்து வாக்கு வந்து போட மாட்டாரு, நடுநிலையா இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவாருன்னா 2 பேரும் சரிசமமா இருந்துச்சு அப்படின்னா அந்த அரிய சந்தர்ப்பங்களை தனது வாக்கை வந்து செலுத்துவார் வந்து. அப்போ ஒரு பில் வந்து பாஸ் பண்றாங்க, அந்த பில்லு வந்து ஓட்டிங் வந்து போகுது, ஓட்டிங் போகும்போது அந்த பில்லு நடுநிலையா இருந்துன்னா அப்போ ஓட்டு போட்டு என்ன பண்ணுறது அது வந்து பாஸ் ஆகிறது கேஸ்டிங் ஓட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது முடிவு செய்யும் வாக்கு மட்டும் இவர் வந்து அளிப்பார் அப்படின்னு. தற்காலிக சபாநாயகர்னா மக்களவை வந்து உறுப்பினர் வந்து ஒருத்தர் என்ன பண்ண குடியரசுல தற்காலிக சபாநாயகர் ஏற்படுது. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு உறுப்பினர்கள் பதவி ஏற்பதற்காக பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு தற்காலிக சபாநாயகர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யார் நியமிப்பாருன்னா குடியரசுத் தலைவர் நியமிப்பார் அப்படின்னு. அதுக்கப்புறம் சபாநாயகர் வந்து அனைத்து அதிகாரமும் தற்காலிக சபாநாயகருக்கு இருக்கும். அப்ப புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவையின் முதல் கூட்டத்திற்கு அவர் தலைமை தாங்குவார் வந்து. புதிய உறுப்பினர்களுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார் வந்து. அது முடிஞ்ச உடனே புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கவும் அவர் சபைக்கு உதவுகிறார். புதிய சபாநாயகர் சபையால் தேர்ந்தெடுக்கப்படும் போது தற்காலிக சபாநாயகர் அலுவலகம் இல்லாமல் போயிடும். அவங்க தேர்ந்தெடுத்து பண்ண இவர் அலுவலகம் இவர் வந்து வெளியேறிவார். தற்காலிக அலுவலகம் சில நாட்கள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு. மக்களவை துணை சபாநாயகர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகர் போலவே மக்களவை உறுப்பினர்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுபவர் அப்படின்னு. தேர்தல் முடிந்த பிறகு சபாநாயகர் தேர்தல் முடிஞ்ச உடனே இவருடைய தேர்தல் வந்து நடக்கும் அப்படி பார்க்குறோம். மற்றபடி இவர் என்ன பண்ணுவாருன்னா இவருடைய ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகர்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து. கடிதம் மூலம் சபாநாயகர் கடிதம் மூலம் தனது ராஜினாமா செய்தல் அப்படின்றத அனுப்பி வைப்பார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. கூட்டுக்கூட்டத்துக்கு சபாநாயகர் இல்லாத பட்சத்துல இவர் வந்து தலைமை தாங்குவார் வந்து. அப்ப கூட்டுக்கூட்டம் நடக்குது, ராஜ்யசபா லோக்சபா ஒன்னா சேர்ந்து சிட்டிங் உட்காராங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கிறது இவர் தான் அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. 11வது மக்களவையிலிருந்து சபாநாயகர் வந்து ஆளுங்கட்சியில இருந்தோம், துணை சபாநாயகர் அப்படின்றது பதவி எதிர்கட்சியில இருந்து ஒருமித்த கருத்து உள்ளது அறிவிக்கிறோம். இந்த சபாநாயகர் துணை சபாநாயகர் தங்கள் பதவிகளை ஏற்கும்போது தனித்தனியாக எந்த பிரமாணமும் அல்லது உறுதிமொழியும் செய்து சந்தா செலுத்த வேண்டாம். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவிகள் 1919ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டத்தின் மாடல் செம்ஸ் போர்டின் கீழ் 1920 தோன்றின. எப்ப தோன்றுச்சு சபாநாயகர் துணை சபாநாயகர் அப்படின்னு இந்தியாவில் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டாங்க அப்படின்னா 1919ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா மாண்டேக செம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தின் கீழ் விதியின் கீழ் வந்து தோன்றியது அறிமுகம். மற்ற எல்லாம் கதை தான் ஃப்ரெண்ட், வேணா படிச்சுக்கலாம். ஆனா நமக்கு குரூப் 4ல கேள்வியை கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி சபாநாயகர் வந்து அவருடைய கட்சியின் பதவியை வந்து ராஜினாமா செய்ய மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஓம் பிர்லா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஜேபியுடைய உறுப்பினராக தான் இருக்காரு. அதே மாதிரி இங்கே வந்து அப்பாவு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய சபாநாயகர் வந்து திமுகவுடைய உறுப்பினராக தான் இருக்காரு, ராஜினாமா பண்ணல அப்படி வைக்கிறோம். அடுத்து மாநிலங்களவை தலைவர். மாநிலங்களவை தலைவர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களின் தலைமை அதிகாரி தலைவர் என்று அழைக்கப்படுவார். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் தான் யார் மாநிலங்களின் தலைவராக இருப்பார், பதவி வழி தலைவராக இருப்பார் அப்படிங்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். எக்ஸ் ஆஃபீஷியோ சேர்மன் அப்படிங்கிறோம். அந்த துணை குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்களவை தலைவர் பதவியில் நீக்க முடியும், அப்படி மற்றபடி நீக்க முடியாது.
அந்த தலைமை அதிகாரியாக மாநில தலைவரின் அதிகாரங்கள் செயல்பாடுகள் அப்படிமோ மக்களவை சபாநாயகர் மாதிரி ஒத்து இருக்கும். வந்து ஒரு சில இடங்களில் சிறப்பு அதிகாரமும் இருக்கு. ஒரு மசோதா பண மசோதா அப்படின்னு இல்லையா முடிவு பண்றது யார்? சபாநாயகர் தான். அந்த பவர் யாரு கிடையாதுன்னா துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய மாநில தலைவருக்கு வந்து கிடையாது அப்படி பார்க்குறோம். வந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் கூட்டத்திற்கு சபாநாயகர் தலைமை தாங்குவார். ஆனா இவர் பண்ண முடியாது அப்படி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு தெரியணும். வந்து அதே மாதிரி மாநில தலைவர் முதலில் வாக்களிக்க முடியாது சபாநாயகர் மாதிரி. வந்து அதே சம வாக்கு விஷயத்தில் வாக்களிக்கலாம். அப்போ மெம்பரா இல்லைனாலும் என்ன பண்ணலாம்? துணை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவை தலைவராக இருக்காரு, மாநிலங்களவையில் உறுப்பினராக இல்லைனாலும் இவர் வந்து வாக்களிக்க முடியும். எப்படின்னா டை அந்த கேஸ்டிங் டை வந்து வருது அப்படின்னா ஓட்டு வந்து ரெண்டு பக்கம் சமமா இருக்கிற பட்சத்துல இவர் வந்து என்ன பண்ணலாம்? வந்து போடலாம். சபாநாயகர் போல இவருக்கு சமலம் இருக்கு. ஆனா குடியரசுத் தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் குடியரசுத் தலைவராக செயல்படும் போது அல்லது குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்யும் எந்த ஒரு காலகட்டத்திலும் அவருக்கு மாநில தலைவருக்கான சம்பளம் படிகள் வழங்கப்படாது. குடியரசுத் தலைவருக்கான சம்பளம் தான் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ அதான் சொல்லுது. மாநிலங்களவையின் துணைத் தலைவர் அடுத்து மாநிலங்களவை துணைத் தலைவர் அப்படின்னும் போது வந்து உறுப்பினர்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்படணும். துணைத் தலைவர் பதவி வந்து காலியாகும் போது அந்த இடத்தை நிரப்ப மாநிலங்களிலிருந்து மற்றொரு உறுப்பினர் தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். வந்து அது இம்பார்ட்டன்ட். இவர் என்ன பண்ண? தலைவருக்கு கடிதம் மூலம் ராஜினாமா கடிதத்தை அனுப்புவார். வந்து அப்போ ராஜினாமா கடிதம் கொடுக்குறாருன்னா யார்கிட்ட கொடுக்கணும்? மாநிலங்களவை தலைவர். மாநில தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தான். அதே மாநிலங்களவை தலைவராக இருக்காருல்ல அவர் வந்து ஒரிஜினலா துணை குடியரசுத் தலைவர். அவருடைய ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா மாநிலங்களவை துணைத் தலைவர்கிட்ட கொடுக்க மாட்டார். அவர் வந்து பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பார். கரெக்டா எடுத்துட்டு போயிட்டா ஞாபகம் வச்சுக்கணும். அவர் ராஜினாமா பண்றாருன்னா துணை குடியரசுத் தலைவர் போஸ்டிங் தான் ராஜினாமா பண்றாருன்னு அர்த்தம். அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தகுதிகள். வந்து ஸோ பாராளுமன்ற உறுப்பினர் தகுதிகள் அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்க என்ன இருக்குன்னா இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு தெரியும். வந்து உறுப்பினர் ஆகிறதுக்கான தகுதிகள் வந்து உறுதிமொழி கண்டிப்பா எடுக்கணும், அரசியலமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கை இருக்கணும். இதெல்லாம் வந்து தகுதி இல்லை கதை தான் ஃப்ரெண்ட். மாநிலங்களவைனா 30 வயது நம்ம பார்த்தாச்சு, மக்களவை அப்படின்னா 25 வயது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அந்த வயது வச்சு தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து அதாவது மத்திய அரசு கீழே வேலை பார்க்கிறாரு, மனநிலை சரியில்லாதவராக இருக்காரு, கடனாளியாக இருக்காரு, இந்திய குடிமகனாக இல்லாக விட்டால் என்ன பண்ணா தகுதி நீக்கம் செய்யப்படுவார். இதெல்லாம் ஜென்ரலான பாயிண்ட்ஸ் தான். நீங்க கேட்டாவே நீங்க கரெக்டா போட்டுருவீங்க. உங்களுக்கு வந்து இதுல பிரச்சனை இருக்காது. தேர்தல் செலவு குற்றங்கள் இதெல்லாம் ஈடுபட்டாருன்னா தகுதி நீக்கம் செஞ்சிடும். தீண்டாமை வரதட்சணை இதெல்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்னா அப்பயும் தகுதி இழப்பு செஞ்சிருவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய தகுதி நீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடியது. ஆனால் டீட்டெயிலாக இருக்கும். வந்து ஏன்னா மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கான தகுதிகள் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பெரிய லிஸ்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. வந்து அப்படி இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து கிரிமினல் கேசஸ் வந்து அவங்க மேலே இருக்கிறது வந்து மிக அதிக அளவில் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து பாராளுமன்றத்தின் அதிகாரங்கள் வந்து இந்திய நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுதல், நிர்வாகத்தை மேற்பார்வை செய்தல், நிதி நிலை அறிக்கையை நிறைவேற்றுதல், மக்கள் குறைகளை வெளிப்படுத்தல், வளர்ச்சி திட்டங்கள், சர்வதேச உறவுகள், உட்கொள்கைகள் போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி விவாதித்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளுது. இதுதான் நாடாளுமன்றத்தோட மொத்த வேலை அப்படின்னு சொல்லி இங்க ஒரு இடத்துல பார்த்துறோம். இது ஸ்டேட்மெண்டா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்து குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யலாம். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமை தேர்தல் ஆணையர் இந்திய தலைமை தணிக்கையாளர் ஆகியோரை பதவி நீக்கம் செய்வதற்கு பவர் யாருக்கிட்ட இருக்குன்னா நாடாளுமன்றத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னு மாநிலங்களின் எல்லைகளை மாற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு. இதெல்லாம் நாடாளுமன்றத்துடைய அதிகாரங்கள். சட்டம் இயற்றும் நடைமுறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரத்து 120 சட்டப்பிரிவு 120 என்ன சொல்லுதுன்னா சட்டமேற்ற நடவடிக்கைகளில் எதிர்கட்சிகளின் பங்கு மிக இன்றியமையாத அமைகிறது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் சட்டம் இயற்றக்கூடிய ஒரு இடமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். மக்களாட்சி அமைப்பில் முறைப்படுத்துவதில் ஒரு சட்ட முன்வரைவு அதன் மீது தாங்கள் கருத்துக்களை எதிரொலிப்பதன் மூலம் எதிர்கட்சிகள் மிக முக்கிய பங்களிக்கின்றன அப்படின்னு 120 கீழே. ஒரு சட்ட முன்வரைவு இருக்கு அப்படின்னா நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது எங்க அனுப்பணும்? குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவோம். குடியரசுத் தலைவர் அனுப்ப ஒப்புதல் அளித்தவுடன் சட்டமாகும் அப்படிங்கிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றக்கூடிய முறையா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ இரு வகையான முன் வரைவுகளை நிறைவேற்றுகிறது நாடாளுமன்றம். ஒன்று என்ன அப்படின்னா நிதி முன்வரைவு வந்து, மற்றொன்று நிதி சாரா முன்வரைவு அப்படின்னு பார்க்குறோம். வந்து அதுல சாதாரண முன்வரைவு அல்லது பொது முன்வரைவு அப்படி பார்க்குறோம். அப்போ சாதாரண சட்ட முன்வரைவு அப்படின்னும் போது வந்து ஏற்றப்படுவதற்கு முன் பல்வேறு நிலையில கடந்து வரணும். வந்து ஸோ அப்படி கடந்து வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் அனுப்பும், குடியரசுத் தலைவர் வந்து கையெழுத்து போடுவார் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண முன்வரைவு. முதல்நிலை சட்ட முன்வரையானது ஏதாவது ஒரு அவையில் அறிமுகப்படுத்துவாங்க. அறிமுகப்படுத்த அதுக்கப்புறம் அது வந்து ரீட் பண்றது வந்து அப்படி ரீட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஓட்டிங் வந்து கொண்டு போறது. அதில் வந்து எல்லாம் இந்த தீர்மானத்துக்கு வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக வாக்களிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அங்கே வந்து வார்த்தை மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படத்தை வச்சு அவர் வந்து ஓட்டிங் வந்து எடுத்துப்பார். இப்போ எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தனிநபர் முன்வரைவு அறிமுகப்படுத்தலாம். அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து பிரைவேட் பில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே வந்து அமைச்சர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து பப்ளிக் பில் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தனிநபர் முன்வரை சமர்ப்பிக்கும்
நாள் அப்படின்றத பத்தி சபாநாயகர் தான் முடிவு பண்ணுவாரு. அதே அங்க வந்து மாநிலங்களவை தலைவர் வந்து முடிவு பண்ணுவார். அப்படி சமர்ப்பிக்கப்படுறது வந்து பாத்தீங்கன்னா அரசு இதழில் பிரசுரிக்கப்படலாம். அப்படி பிரசுரிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த முன்வரைவு அப்படிங்கிறது அடுத்து வந்து ஓட்டிங் வரும். ஆனா பெரும்பாலும் வந்து பிரைவேட் மெம்பர் பில் கொண்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா மெஜாரிட்டி சப்போர்ட் அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ மினிஸ்டர்ஸ் கொண்டு வர பில்லு தான் பாஸ் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த வகையில தான் பில் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்டு. ஸோ அதான் அந்த கதை தான் இங்க இருக்கு. மொத்தமா கதை தான். அப்படி படிச்சுட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். பட் நம்ம எக்ஸாம்ல எது கேள்வி கேட்பாங்களோ அது நம்ம இங்க பார்த்துலாம். ஒவ்வொரு சட்ட முன்வரையும் எத்தனை நிலையில கடந்து வரணும் அப்படின்னா முதல் வாசிப்பு, இரண்டாம் வாசிப்பு, குழுநிலை, அறிக்கை நிலை, மூன்றாவது வாசிப்பு இதெல்லாம் கடந்து வரணும் வந்து. ஸோ அப்போ ஒவ்வொரு சட்ட முன்வரையும் கடந்து வரக்கூடிய நிலைகள் என்னென்ன அப்படின்றது கேட்டுருவாங்க. கேட்டாங்கன்னா இதெல்லாம் கடந்து வந்தா கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது வாசிப்புல தான் ஓட்டிங் வந்து போவாங்க. அப்படி இங்க ஓட்டு போடும்போது அது வந்து சப்போர்ட் மெஜாரிட்டி ஓட்டு வந்து போட்டாங்க அப்படின்னா அது அடுத்த அவைக்கு போகும். அடுத்த அவையில இதே மாதிரி முதல் வாசிப்பு, இரண்டாம் வாசிப்பு, குழுநிலை, அறிக்கை நிலை, மூன்றாவது வாசிப்பு ஓட்டிங் எங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா டைரக்டா எங்க போனா குடியரசுத் தலைவருக்கு போகும். குடியரசுத் தலைவருக்கு போனோடனே குடியரசுத் தலைவர் என்ன பண்ணா அதுல இருந்து கையெழுத்து போடுவார். அப்போ குழுநிலை, அறிக்கை நிலை, அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது வாசிப்பு அப்படின்னும் போது அதை முன்னுரையை வந்து பாஸ் பண்ணதா அங்க கருதி அங்கிருந்து எங்க போவானா அடுத்த அவைக்கு போவோம். அடுத்த அவையில இருந்து குடியரசுத் தலைவருக்கு போகுது அப்படின்னு பாக்குறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அப்போ முன்னுரைவு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தால் அது சட்டமாக்கிவிடும். ஆனால் குடியரசுத் தலைவர் அதை மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு பாக்குறோம். குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடலாம், ஆனால் திருப்பி அனுப்பி வைக்கலாம். இதே வந்து குடியரசுத் தலைவர் வந்து பண மசோதாவுக்கு திருப்பி அனுப்ப முடியாது. சாதாரண மசோதாவுக்கு திருப்பி அனுப்பிக்கலாம். ஏன்னா பண மசோதா அப்படின்னு குடியரசுத் தலைவருடைய பரிந்துரை பேர்ல தான் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அது லோக்சபால தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறோம். அந்த சப்போஸ் குடியரசுத் தலைவர் சாதாரண மசோதா திருப்பி அனுப்புறாரு, அதுல எந்த மாற்றமும் செய்யப்படாமல் மாற்றம் செய்யப்பட்டு திரும்பி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் போது என்ன பண்ணணும், குடியரசுத் தலைவர் அவரது ஒப்புதலை அளித்தே ஆக வேண்டும் அப்படின்னு பார்க்கிறோம். இவ்வாறான சிக்கல் நிறைந்த காலம் அதிக பிடிக்கும் வழிமுறைகள் அவசர நிலையிலும் குறைபாடுகளுடன் சட்டம் ஏற்றப்படுவதும் தடுக்கும் நோக்கத்துடன் பின்பற்றப்படுகிறது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்புனதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அப்படியே அனுப்புறாங்க, இல்லை அதில் மாற்றம் செஞ்சு அனுப்புனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கையெழுத்து போட்டாகணும். தனிநபர் சட்ட முன்வரைவு அப்படின்னு பார்க்கும்போது அமைச்சர் அல்லாத உறுப்பினர்கள் தாக்கல் செய்யும் சட்ட முன்வரைவு தனிநபர் சட்ட முன்வரைவு. அப்போ அமைச்சர் இல்லாததான் தனிநபர் சட்ட முன்வரைவுன்னு பார்க்கிறோம். வந்து நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளை சார்ந்த எவரும் தனிநபர் சட்ட முன்வரைவை கொண்டு வரலாம். அப்ப எதிர்கட்சியில இருக்கும் தான் வரணும் கிடையாது. ஆளுங்கட்சியில இருக்கிற ஒரு உறுப்பினர் கூட அமைச்சர் இல்லாதவரா இருக்கணும், அவர் என்ன பண்ணலாம், தனிநபர் சட்ட முன்வரைவை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கிறது. ஸோ அப்போ அந்த நிர்வாகத்தில் உறுப்பினராக இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு நாள் முழு நீக்கப்படுவது, அமைச்சரவையிலோ நிர்வாகத்தில் இல்லாத ஒருத்தர். அப்ப தனிநபர் சட்ட முன்வரைவு மீதான விவாதம் அப்படின்றது அடுத்தடுத்து யார் முடிவு பண்ணுவார்னா சபாநாயகரும் மாநிலங்களவை தலைவரும். அப்ப இந்த 2 பாயிண்ட் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா போதும். தனிநபர் சட்ட முன்வரைவு பொறுத்தவரையும் அது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கணும். சட்டமன்றத்தில் அதிகார பகிர்வு இந்திய அரசின் 7வது அட்டவணையில் என்ன பண்றோம்னா மத்திய, மாநில, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3ஆக பிரிச்சு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் 7வது அட்டவணையில வந்து. அப்ப மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கு இடையே பகுக்கப்பட்டுள்ளது. இப்போ ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் சொல்லிட்டு மொத்தம் 3ஆ வந்து பாத்தீங்கன்னா அதிகார பகிர்வு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது வந்து இம்பார்ட்டன்ட் வந்து. அப்ப மாநில பட்டியல சொல்லியிருக்கலாம் மாநில அரசு வந்து சட்டம் ஏற்றணும், மத்திய பட்டியல சொல்லியிருக்கிறதெல்லாம் மத்திய அரசு சட்டம் ஏற்றணும், பொது பட்டியல 2 பேருமே என்ன பண்ணுவாங்க சட்டம் ஏற்றுவாங்க அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதுதான் இப்ப தனிநபர் மசோதா அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் பாலினத்திற்கான உரிமைகளுக்காக சட்ட முன்வரைவு 2014 கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட முன்வரைவு வந்து பாத்தீங்கன்னா யாரு கொண்டு வந்தா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா திருச்சி சிவா அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர் தான் வந்து கொண்டு வந்தார். தனிநபர் தீர்மானங்கள் விவாதத்துக்கு ஒதுக்கப்படும் சொல்லிட்டு இதுவரை நாடாளுமன்றத்தில் முதல் 14 தனிநபர் சட்ட முன்வரைவு மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளன. வந்து கடைசியாக வந்து நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னா முன்வரை வந்து 1970 அப்படி வந்து. ஸோ அப்ப 3ஆம் பாலினத்திற்கான உரிமைகள் சட்ட முன்வரை வந்து 2014 வந்து கொண்டு வந்தாங்க. தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைவேற்றப்பட்டது 1970 நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு. 3ஆம் பாலின நபர்கள் உரிமைகள் சட்ட முன்வரைவு 2014 இந்தியாவில் 3ஆம் பாலினத்தை எதிர்கொள்ளும் பாகுபாட்டை முடிவுக்கு கொண்டு வர தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து திருச்சி சிவா அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த முன்வரைவு 24 ஏப்ரல் 2012 மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இது 26 பிப்ரவரி 2016 அன்று மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனா 36 ஆண்டுகளில் ஏதாவது ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்ட முதல் தனிநபர் மசோதா. ஏன்னா மாநிலங்களவையில 2015 அப்ப பிஜேபிக்கு வந்து மெஜாரிட்டி சப்போர்ட் வந்து கிடையாது. ஸோ அதனால பில் வந்து எதிர்கட்சியோட சப்போர்ட்டோட என்ன ஆயிடுச்சுன்னா பாஸ் ஆயிடுச்சு வந்து. ஆனா லோக்சபா வரும்போது பிஜேபி அதை பாஸ் பண்ண விடல. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களே மினிஸ்டரே என்ன பண்ணிட்டாங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கான ஒரு பில்லை கொண்டு வந்து அதுக்கு அடுத்து பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ முதல் நபர் மசோதா வந்து பாஸ் பண்ணது எப்ப அப்படின்னா 36 ஆண்டுகளுக்கு அப்புறமா 2016 வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மாநிலங்களவையில வந்து 2015 ஏப்ரல்ல பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கலாம். இது மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது 2016 பிப்ரவரியில அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா அங்க பாஸ் ஆகலன்னு பாக்குறோம். ஸோ அப்ப ஒரு அவையில பாஸ் ஆனது கிட்டத்தட்ட 36 வருஷம் கழிச்சு அப்படின்னு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பில் தான் பாஸ் ஆயிருக்கணும். இதை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து திருச்சி சிவா அவர் தான் கொண்டு வந்தாரு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து சாதாரண மசோதாக்கும் பண மசோதாக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சாதாரண மசோதா நிதி சட்ட முன்வரைவு மசோதா.
இது மக்களவை அல்லது மாநிலங்கள் ரெண்டுத்திலுமே கொண்டு வரலாம். ஆனா இது மக்களவையில மட்டும்தான் கொண்டு வர முடியும் அப்படி பார்க்கலாம் நிதி மசோதா. இதை வந்து பாத்தீங்கன்னா தனிநபரும் ஒரு உறுப்பினர் எந்த ஒரு உறுப்பினர் வேணாலும் கொண்டு வரலாம், அமைச்சரும் கொண்டு வரலாம். ஆனா இங்க வந்து மன மசோதா அமைச்சர் மட்டும் தான் கொண்டு வர முடியும் அப்படி பார்க்கலாம். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் பரிந்துரை இல்லாமலே இது வந்து அறிமுகப்படுத்தலாம். ஆனா குடியரசுத் தலைவர் பரிந்துரை வந்து இதுக்கு வந்து அவசியம் அப்படின்னு பார்க்கலாம், மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். இது மாநிலங்களை வந்து திருத்தவோ நிராகரிக்கவோ முடியும். எதுனா சாதாரண மசோதா திருத்தலாம், வந்து நிராகரிக்கலாம் மாநிலங்களே. ஆனா இங்க என்ன பண்ண முடியாது, மாநிலங்களை திருத்தவோ நிராகரிக்க முடியாது. ஏன்னா அவங்க திருத்தினாலும் அது ஏத்துக்கலாம், ஏத்துக்காமையும் போலாம் வந்து. சாப்பமா இது எந்த முடிவும் எடுக்காமல் 6 மாதம் காலத்திற்கு மாநிலங்களவை முன்வரை நிறுத்தி வைக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 14 நாளுக்கு தான் நிறுத்தி வைக்க முடியும். அதுக்கு மேல என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா வந்து எங்க போயிடும் அப்படின்னா லோக்சபாவுக்கு போயிடும் அப்படி 14 நாள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இரு அவைகளும் ஏற்றுக்கொண்ட பிறகு இது குடியரசுத் தலைவர் அனுப்ப முடியும். ஆனா மாநிலங்களவை முன்னரே செல்லும் போது மக்களவை சபாநாயகர் சான்றளிப்பு அவசியம் பண்ணி பார்க்கிறோம். அப்ப இது 2 அவையிலையும் வந்து ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. மாநில ஒப்புதல் இல்லைனாலும் பரவாயில்ல, மக்களவையில வந்து நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா டைரக்டா எங்க போயிடும், இந்த குடியரசுத் தலைவருக்கு போயிடும். கூட்டுக்கூட்டம் அப்படின்றது வந்து எங்க போடுவாங்க அப்படின்னா சாதாரண மசோதா கூட்டுக்கூட்டத்தை போடுவாங்க. ஈரவையும் ஒப்புதல் கொடுக்கல, அவங்களுக்குள்ள வந்து இது இருக்கு, முரண் இருக்கு அப்படின்னும் போது. ஆனா கூட்டுக்கூட்டத்துக்கு வழி இல்லை அப்படின்றது எங்க அப்படின்னா பண மசோதா. ஏன்னா பண மசோதால வந்து பவர் யாருக்கு அதிகம், லோக்சபாக்கு அதிகம். ஆனா ராஜ்யசபாக்கு பவர் கிடையாது. ராஜ்யசபா 14 நாள் நிப்பாட்டி வைக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா அது லோக்சபாக்கு வந்து லோக்சபா அப்படியே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடும். அப்ப ராஜ்யசபா வந்து நிறைவேற்றினாலும் நிறைவேற்றவில்லை என்றாலும் லோக்சபா என்ன பண்ணிடும், பாஸ் பண்ணிடும், அந்த பில்லை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடும். மக்களவையில் முன்வரைவு தோல்வி அடைந்தால் அரசாங்கம் பதவி விலகணும். ஏன்னா மெஜாரிட்டி சப்போர்ட் இருந்தாதான் அங்க வந்து பண்ணலாம். மக்களவையில் முன்னறிவு தோல்வி அடைந்தால் அரசாங்கம் பதவி விலக நேரிடும். முன்வரைவு அமைச்சர் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தால் மட்டுமே. இப்ப அமைச்சர் அறிமுகப்படுத்துறாரு சாதாரண மசோதா, அப்ப தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா அப்ப பதவி விலகணும். இது வந்து கண்டிப்பா அமைச்சர் தான் அறிமுகப்படுத்துவாரு பண மசோதா. அப்ப அது தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா பதவி விலகி ஆகணும். குடியரசுத் தலைவர் இம்முன்வரைவை நிராகரிக்க மறுபரிசீலனை செய்யுமாறு திருப்பி அனுப்ப முடியும் இங்க. ஆனா இங்க குடியரசுத் தலைவர் பரிந்துரை பேர்ல தான் வருது. அதனால குடியரசுத் தலைவர் என்ன பண்ண முடியாது, மறுபரிசீலனை செய்ய சொல்லி அனுப்ப முடியாது அப்படின்னு. இதுதான் சாதாரண மசோதாவுக்கு பண மசோதாவுக்குள்ள வேறுபாடு. இதை நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? சோ இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகாரங்கள் வகைகள் அப்படின்னு மத்திய பட்டியலில் என்னென்னலாம் இருக்கு, முக்கியமான அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ பாதுகாப்பு, அணுசக்தி, வெளிநாட்டு விவகாரம், போர் மற்றும் அமைதி, வங்கி சேவை, ரயில்வே, அஞ்சல் மற்றும் தந்தி, வான்வழிகள், துறைமுகங்கள், வெளிநாட்டு வர்த்தகம் அப்படின்னு பார்க்குறோம். பணம் மற்றும் நாணயம், இது எல்லாமே சென்ட்ரலுக்கு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. வந்து இதை பொறுத்தவரையும் மத்திய அரசு கிட்ட தான் இந்த அதிகாரம் இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ மாநில பட்டியலில் இருக்கிறது அதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ அது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதே புதுப்பட்டியல் மாநில பட்டியலில் இருக்கிறது விவசாயம் இருக்கு, காவல்துறை இருக்கு, சிறைச்சாலை இருக்கு, வந்து உள்ளாட்சி அரசாங்கம் இருக்கு, வந்து பொது சுகாதாரம் இருக்கு. பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல மத்திய அரசு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டாங்க. பொது சுகாதாரம் மாநிலத்துக்கிட்ட இருக்குது. அடுத்து நிலம் மாநில அரசு கிட்ட இருக்கு. மது, அதான் வந்து டாஸ்மார்க் பத்தி இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியல. சோ அந்த டாஸ்மார்க் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிருக்கு. வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து பாத்தீங்கன்னா விசாரணை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தடை விதிச்சிருக்காங்க. சோ அது வரையும் வந்து பாத்தீங்கன்னா மாநில பட்டியல தான் இருக்கு அப்படின்னு. வர்த்தகம் மற்றும் வணிகம் வந்து மாநில பட்டியல இருக்கு. கால்நடை மற்றும் கால்நடை வளர்ப்பு மாநில பட்டியல். மாநில பொதுப்பணிகள் அப்படின்னு மாநில பட்டியல். மாநில பட்டியலில் இருக்கக்கூடியது இதெல்லாம் வந்து. இப்ப மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே சட்டம் இயற்றலாம். இப்ப நீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தது அப்படின்னும் போது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வருது, ஏன்னா பொதுப்பட்டியல இருக்கு. அப்ப தேசிய கல்விக் கொள்கை மாதிரி மாநில கல்விக் கொள்கையை நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி மாநில அரசு சொல்லுது. அப்ப 2 பேருமே வந்து கொண்டு வர முடியுமா? கொள்கையை வந்து 2 பேருமே கொண்டு வரலாம். சட்டம்னா மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சுன்னா அதை மறுத்து மாநில அரசு சட்டம் இயற்றவே முடியாது. எது செல்லுபடி ஆகும்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசு சட்டம் தான் செல்லுபடி ஆகும். பின்னாடி வந்தாலும் சரி, முன்னாடி வந்தாலும் சரி, மத்திய அரசு சட்டம் தான் பவர்ஃபுல்லானது அப்படின்னு புதுப்பட்டியல இருந்து ஒரு சட்டம் ஏற்றம். 2வது விவசாய நிலங்களை தவிர சொத்து பரிமாற்றம் வந்து பாத்தீங்கன்னா புதுப்பட்டியல இருக்கு. வந்து வனத்துறை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா புதுப்பட்டியல இருக்கு. அந்த தொழில் சங்கங்கள் புதுப்பட்டியல இருக்கு. கலப்படம் அப்படின்னு புதுப்பட்டியல இருக்கு. தத்தெடுப்பு மற்றும் வாரிசு அப்படின்னு புதுப்பட்டியல இருக்கு. புதுப்பட்டியல இருக்கக்கூடியது முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து கல்வி வந்து புதுப்பட்டியல இருக்கு அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அது நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப அதிகாரத்தின் பறவைகள் மாநில பட்டியல் நமக்கு மிக முக்கியம். அது வந்து கொஸ்டின் வந்து கேட்போம். திருத்தப்பட்ட சட்டங்களுக்கான நடைமுறைகள் மற்றும் வழிமுறைகள். இந்திய அரசமைப்பு மாறும் காலச்சூழலுக்கு ஏற்ப இந்த பொருத்தமான வகையில் இருக்கும்படியா என்ன பண்றாங்க, அதனுடைய கட்டமைப்பு மாத்திட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து சட்டப்பிரிவு வந்து 368 அரசமைப்பு திருத்த சட்டத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதுபடி என்ன பண்ணலாம், கான்ஸ்டியூஷனை நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். கால சூழலுக்கு ஏற்ப மாத்திக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. இந்த நடைமுறைப்படி வந்து நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருத்த சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னும் போது என்ன ஆகுனா ஒரு 3 வகையில திருத்தலாம். வந்து அரசியலமைப்பு சில விதிகள் திருத்தங்களை செய்ய, சிலவற்றை சேர்க்க, மாற்றி அமைக்க அல்லது நீக்க நாடாளுமன்றம் இந்த பிரிவில் குறிப்பிட்ட நடைமுறையின்படி செயல்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அரசமைப்பின் ஏற்படுத்தப்பட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தின் ஈரவையிலும் ஒரு முன்வரைவாக சமர்க்கப்பட்டு தனித்தனியான பாஸ் பண்ணணும். அதுல உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 50% மேல் ஆதரவும், வாக்கு செலுத்தியவர்கள் எண்ணிக்கை 2/3 பங்கு பேர் உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இதுதான் அது ஓட்டு போட்டவங்க அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா 50% மேல இருக்கணும்.
உட்கார்ந்தவங்க வந்து 3/2 உறுப்பினர்கள் அங்க சீட்டிங்ல இருந்திருக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த முன்வரைவு ஒவ்வொரு அவையிலும் வந்து சிறப்பு பெரும்பான்மை பெற்று நிறைவேற்றப்பட வேண்டும். அதாவது அந்த அவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 50% அதிகமான பெரும்பான்மை எண்ணிக்கையை கொண்டிருக்கணும். மற்றும் வருகை தந்து வாக்களிக்கும் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கணும்? 3/2 பேர் இருக்கணும். ஒவ்வொருவரும் தனித்தனியா அந்த முன்னுரைவை நிறைவேற்ற ஒவ்வொரு அவையும் தனித்தனியாக நிறைவேற்றி யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் அனுப்பி குடியரசுத் என்ன பண்ணணும்? கம்பல்சரியா கையெழுத்து போட்டாகணும். அந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்ல முடியாது, திருப்பி அனுப்ப முடியாது, ரிஜெக்டும் பண்ண முடியாது, என்னது காலதாமதம் பண்ண முடியாது அனுப்பிக்கணும். ஸோ அதுதான் அதில் சொல்லியிருக்கிறது. ஒருவேளை அரசியலமைப்பு திருத்தம் வந்து கூட்டாட்சி வகை முறையை சார்ந்து இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? மொத்த மாநிலங்களில் பாதி மாநிலங்களில் தனிப்பெரும்பான்மை ஏற்படுத்தி அப்ப பாதி மாநிலங்கள்ல என்ன பண்ணுவோம்? தனியா என்ன பண்ணணும்னா பாஸ் பண்ணணும். அப்ப மாநிலங்களுக்கு எப்ப அனுப்புவாங்கன்னா அரசியலமைப்பு திருத்தம் வந்து கூட்டாட்சி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மாநிலங்களுக்கு அனுப்பி மாநிலங்கள் பாஸ் பண்ணணும். அப்ப 15 மாநிலங்கள் வந்து என்ன பண்ணணும்? சரி, இப்ப மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்குன்னா 14 மாநிலங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு ஆதரவா வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணாதான் அந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து செல்லுபடியாகும். அது தனி பெரும்பான்மையில பண்ண வேண்டியதில்லை, சாதாரண பெரும்பான்மையில பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்க. நாடாளுமன்றத்தின் ஈரவையிலும் முறையாக நிறைவேற்றப்பட்டு மற்றும் தேவைப்பட்ட இடங்களில் அந்தந்த மாநில சட்டமன்றங்கள் உறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த முன்வரைவு ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. அப்படி பண்ணி அந்த குடியரசுத் தலைவர் என்ன பண்ணாரு? அந்த பரிசீலனைக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபரிசீலனை செய்யுமாறு நாடாளுமன்றம் திருப்பி அனுப்புவதோ போன்ற குடியரசுத் செய்யல எதுவுமே பண்ண முடியாது. குடியரசுத் கம்பல்சரி என்ன பண்ணணும்னா ஒப்புதல் பெறப்பட்ட பிறகு அது சட்டமாகிறது. இதுதான் வந்து சட்ட திருத்தம் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த திருத்த சட்டங்களின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மையில பண்றது ஒண்ணு, நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மையில பண்றது இந்த நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் சரிபாதி மாநிலங்களின் சட்டமன்றங்கள் ஏற்பு. அப்ப நம்ம மொத்தம் 3 விதமா வந்து பார்த்தீங்கன்னா 362 கீழே திருத்தம் வந்து பண்றாங்க அப்படின்னு தனி பெரும்பான்மை அப்படி பார்க்கும் 362 கீழே அப்படின் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்ட விதிகள் வந்து நாடாளுமன்றத்தின் ஈரவையிலும் தனிப்பெரும்பான்மை திருத்தி அமைக்கப்படலாம். இதுல வந்து புதிய மாநிலங்கள் அனுமதிப்பது மற்றும் உருவாக்குவது மேலும் தற்போது மாற்றி அமைப்பது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எப்ப நாடாளுமன்றத்தில் எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்களோ அதுல 50+1 போட்டலாம். அது சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னும் போது என்ன ஆகுனா இங்க வந்து அதாவது தனி பெரும்பான்மை அப்படின்னும் போது 50%+1 வந்து அதே சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னும் போது வந்து என்னன்னா அதே 50%+1 இருக்கும். அது மட்டும் இல்லாம என்ன இருக்கும்? 2/3 மெம்பர் வந்து பிரசன்ட். அப்ப 3/2 உறுப்பினர்கள் அப்படின்றது வந்து உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். சரி, உட்கார்ந்து ஓட்டு போடணும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி ஓட்டு போட்டாதான் அது வந்து சிறப்பு பெரும்பான்மையா வந்து வரும். இது என்னன்னா 50%+1 வந்து அதேதான். அதே மாதிரி 50%+1 ஓட்டு, அது 2/3 மெம்பர் வந்து பிரசன்ட்ல இருக்கணும், இருந்து ஓட்டு போடணும். அது மட்டும் இல்லாம வேற என்ன இதுல வந்து சேர்க்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த ஸ்டேட். அப்ப பாதி மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு. அப்ப ஆஃப் ஆஃப் த ஸ்டேட் ஓட்டு போட்டா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு. சோ அப்ப இது 3 விதமா வந்து இருக்கு அரசியலமைப்பு திருத்தம். இதுனா 368 கீழே. அப்ப 368க்கு கீழே அரசியலமைப்பு திருத்தத்தின் கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா 50%+1 ஓட்டு வந்து போட்டாங்கன்னா தனி பெரும்பான்மை வந்து இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா 3/2 உறுப்பினர்கள் உட்காந்து அதுல 50%+1 ஓட்டு வந்து போடணும். அப்ப 272 பேர் ஓட்டு போடணும். 3/2 543ல 2/3 வந்து மெம்பர் வந்து சிட்டிங் அப்படி பார்க்கிறோம். அதே வந்து சரிபாதி மாநிலங்கள் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்னும் போது என்ன ஆகுனா 28 மாநிலங்கள்னா 14 மாநிலங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு. அப்படி போட்டாதான் என்ன பண்ண முடியும் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட் நமக்கு வந்து நாடாளுமன்ற திருத்த சட்டம் அப்படி பார்க்குறோம் 368 கீழே இருக்கு அப்படி சொல்லுங்க. இதெல்லாம் மற்றெல்லாம் கதை தான் வந்து. இப்போ தனி பெரும்பான்மை கீழே என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வந்து இருக்கு, முக்கியமான சப்ஜெக்ட் மட்டும் நான் மார்க் பண்றேன் வந்து அது மட்டும். புதிய மாநிலங்களை அனுமதிக்க மற்றும் உருவாக்குவது, தற்போது இருக்கும் மாநில நிலையில் மாற்றி அமைப்பது, அவற்றின் பெயரில் மாற்றம் செய்வது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனி பெரும்பான்மையில பண்ணிட்டு போயிடுவாங்க வந்து. அதாவது சிம்பிள் மெஜாரிட்டியில பண்ணுவாங்க. அப்போ சிம்பிள் மெஜாரிட்டியில பண்ணக்கூடியது அப்படின்றது இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டியில பண்ணிடுவாங்க வந்து. சிறப்பு பெரும்பான்மை ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 50% மேல ஓட்டு வந்து போட்டது 2/3 மெம்பர்ஸ் வந்து பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் பார்க்குறோம். என்னென்ன பண்ணணும் அப்படின்னா அடிப்படை உரிமைகள், அரசு கொள்கையை வழிநடத்தும் நெறிமுறைகள் வந்து முதல் 3 பிரிவுகளில் குறிப்பிடப்படாத மற்ற விதிமுறைகள் இவற்றில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் போது மேற்கண்ட வழிமுறைகளை பின்பற்றப்படும் வந்து. முதல் மற்றும் 3வது பிரிவு முதல்ல தனி பெரும்பான்மையில சொல்லாதது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி தத்துவம் இருக்குல்ல, ஸோ அதில் சொல்லப்படாது எல்லாமே இதுக்கு வந்துடணும் வந்து. ஸோ அப்போ கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து
சிம்பிள் மெஜாரிட்டியில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னும் போது வந்து அங்கே சொல்லப்படாத ஏதாவது இருந்தாலும் 1-3ல் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேற்பட்ட பாதி மாநிலங்கள் வந்து ஒப்புதல் அப்படின்னு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே வந்து எடுக்கணும். மெயினாக வந்து அடிப்படை உரிமைகள் அரசு நெறிமுறை வழிவகுத்தும் கோட்பாடுகள். அப்போ எஃப்ஆர் டிபிஎஸ்பி எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு ஞாபகம் வந்து. அடுத்து மாநிலங்கள் ஒப்புதல் அப்படின்றதோட சேர்த்து எதை வந்து நம்ம திருத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மூன்றாவது இதில் வந்து எதை வச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போங்க வந்து. ஸோ மூன்றாவது இதில் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒன்று வந்து என்னன்னா குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுத்தல் மற்றும் தேர்தல் முறை. இது வந்து மாநிலங்கள் ஒப்புதலோட தான் பண்ண முடியும். வந்து ஏதாவது மாற்றணும்னா மத்திய மாநிலங்களின் நிர்வாக அதிகாரத்தின் விரிவாக்கம், உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் நிர்வாக அதிகாரங்கள், ஸோ அதனுடைய விரிவாக்கம் வந்து. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநிலங்களுக்கு இடையில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பகிர்ந்தளித்தல் வந்து. அப்போ அந்த 7வது அட்டவணையில் வந்து பிரிச்சிருக்காங்க புதுப்பட்டியல் மாநில பட்டியல் சொல்லிட்டு அது வந்து அதுதான் வந்து 7வது அட்டவணையில் எந்த ஒரு பட்டியலும் நாடாளுமன்றங்களின் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் வந்து. ஸோ அதை பற்றி சொல்றது வந்து. அடுத்து அரசு அமைப்பு மற்றும் அதன் நடைமுறைகளை திருத்தி அமைக்க நாடாளுமன்றத்தின் அதிகாரம் 378 திருத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா மாநிலங்களோட ஒப்புதல் தேவைப்படுது. அப்போ மாநிலங்கள் ஒப்புதல் தேவைப்படக்கூடியது வந்து அந்த திருத்தத்தையும் அதே மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து சிறப்பு பெரும்பான்மை இருக்குல்ல. ஸோ அதில் என்னென்ன வரும் அப்படின்னும் போது எஃப்ஆர் டிபிஎஸ்பி ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ அதை நமக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க. பாராளுமன்றத்தின் மொழி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட் வந்து இந்தி மற்றும் ஆங்கிலத்தை அலுவலக மொழிகளாக அரசியலமைப்பு அங்கீகரித்துள்ளது அப்படின்னு. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். இங்கே இந்தி இருக்கு ஆங்கிலமும் இருக்கு அப்படின்னு பாராளுமன்றத்தில் இரு வகையிலும் ஒரே நேரத்தில் மொழிபெயர்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வந்து. அரசியலமைப்பு தொடக்கத்திலிருந்து 15 ஆண்டுகள் முடிவடைந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றாலும் அலுவல் மொழிகள் சட்டம் 1961 இந்தி ஆங்கிலத்தின் தொடர அனுமதித்தது. அரசியலமைப்பு தொடங்கி 1965 வரையும். ஆனால் 1963 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியோட சேர்த்து ஆங்கிலம் பயன்படுத்தலாம் சொல்லிட்டாங்க வந்து. அரசியலமைப்பு பிரிவு 120 படி நாடாளுமன்றத்தில் அலுவல்களை நடத்துவதற்கான மொழிகளாக வந்து இந்தி மற்றும் ஆங்கிலம் அறிவிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் அவைத்தலைவர் 2ல் ஏதிலும் தேர்ச்சி பெறாத எந்த ஒரு உறுப்பினரும் தனது தாய்மொழியில் உரையாற்ற வந்து அனுமதிக்க பிரிவு 120 வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ அவங்க வந்து அனுமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 கீழே இதுதான் இருக்கு. இருந்தாலும் தாய்மொழியில வந்து சபாநாயகரும் மாநில தலைவரும் அனுமதி கொடுத்தாங்கன்னா பேசலாம் அப்படின்னு பார்க்குறோம். பாராளுமன்ற நடவடிக்கை கேள்வி நேரம் அப்படின்றது ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்தின் முதல் மணி நேரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட். அதுதான் கேட்பாங்க. முதல் மணி நேரம் என்ன அப்படின்னா கேள்வி நேரம், கொஸ்டின் ஹவர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதுதான் கேட்பாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. கேள்வி நேரம் எப்ப முதல் 1 மணி நேரம். பூஜ்ய நேரம் அப்படின்னா கேள்வி நேரம் போல் பூஜ்ய நேரம் என்பது நடைமுறை விதியில் குறிப்பிடப்படவில்லை. நடைமுறை விதியில கிடையாது. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விஷயங்கள் எழுப்புவதற்கு இது ஒரு பூஜ்ய நேரம் என்பது கேள்வி நேரம் முடிந்த உடனேயே பூஜ்ய நேரம் கேள்வி நேரம் முடிந்த உடனே தொடங்குகிறது. அன்றைய நிகழ்ச்சி நிரல் வரை இது நடக்கும். அப்போ கேள்வி நேரம் முடிஞ்சு அடுத்து வரதான் இந்த பூஜ்ய நேரம் அப்படி பார்க்குறோம். ஸோ அதுவும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். வந்து பாராளுமன்ற நடைமுறையில் துறையில் இந்திய கண்டுபிடிப்பு மற்றும் 1962 முதல் இது செயல்பாட்டில் உள்ளது. பூஜ்ய நேரம் இந்தியாவில் கண்டுபிடிச்சதுதான், வேற எங்கேயும் கிடையாது வந்து. அது இம்பார்ட்டன்ட். விவாத நிறுத்த தீர்மானம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவையின் ஒரு விஷயத்தின் மீதான விவாதத்தை குறைக்க அல்லது உறுப்பினர்கள் முன்வைக்கப்பட்ட தீர்மானம் என விவாத நிறுத்தம் போது இது மேலே விவாதிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது விவாத நிறுத்த தீர்மானம். உரிமை மீறல் தீர்மானம் இது யார் மேல கொண்டு வருவாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஒரு அமைச்சரால் பாராளுமன்ற உரிமையின் மீறலை பற்றியது வந்து இது வந்து முன்மொழியப்படுகிறது. ஒரு அமைச்சர் அல்லது அதற்கு மேலான உறுப்பினர்களின் உரிமையை மீறி ஒரு வழக்கின் உண்மைகளை மறைத்து அல்லது தவறான தகவல்களை அல்லது முழுமையான தகவலை வழங்கியதற்காக சம்பந்தப்பட்ட அமைச்சரை கண்டித்தல். அப்ப அமைச்சரை கண்டித்து கொண்டு வரக்கூடிய தீர்மானம் தான் உரிமை மீறல் தீர்மானம். வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் இது ஒரு உறுப்பினரால் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அப்போ உறுப்பினரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் என்னது கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு அமைச்சரின் கவனத்தை அவசரமான பொதுத்திட்டத்துக்கு கொண்டு வரது கவன ஈர்ப்பு தீர்மானம். வந்து அடுத்து ஒத்திவைப்பு தீர்மானம் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட அவசரமான பொதுத்திட்டத்தை கவனத்துக் கொள்ள அழைக்கும் வகையில் அறிமுகப்படுத்தப்படுது. வந்து அப்ப பாராளுமன்ற வழக்கமான பணிகள் குறுக்கிடுவதால் இது ஒரு அதிசயமான கருவியாக கருதப்படுகிறது. வந்து அப்ப அரசாங்கத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இருப்பதால் மாநிலங்களவை இதை பயன்படுத்த அனுமதிக்கப்படவில்லை. வந்து அதே நேரத்தில் ஒத்திவைப்பு தீர்மானத்தின் விவாதம் குறைந்தது 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் வரை தொடங்கும். சபையின் அலுவலர்களை ஒத்திவைப்பதற்கான தீர்மானத்தை முன்வைப்பதற்கான உரிமை பின்வரும் கட்டுப்பாட்டுக்குள் உட்பட்டதாக இருக்கு. ஆகமத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம் அப்படின்னு அவசரமா கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதுதான் வந்து ஒத்திவைப்பு தீர்மானம். அடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 75வது சட்டப்பிரிவு அமைச்சர்கள் குழு மக்களவைக்கு கூட்டாக பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்றது வந்துன்னா 75வது தீர்மானம் அப்படி பார்க்கிறோம். மக்களவையின் பெரும்பான்மை உறுப்பினர் நம்பிக்கை பெறும் வகையில் அமைச்சகம் பதவியில் நீடிக்கிறது. வந்து அப்ப நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா மக்களவை அமைச்சர் குழுவை பதவியில் இருந்து நீக்க முடியும். நம்பிக்கையில்லா தீர்மானம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து மொத்தமா நீக்கிறோம். நம்பிக்கை தீர்மானம் அப்படின்றது தொங்கு பாராளுமன்றம் இருக்கும் போது என்ன பண்றாங்கன்னா
அரசாங்கங்கள் மற்றும் கூட்டணி அரசாங்கங்கள் விளைவாக சிதறப்பட்ட வாக்குகள் போன்ற சூழ்நிலையில் சமாளிக்க ஒரு புதிய நடைமுறை தான் நம்பிக்கை தீர்மானம் வந்து. ஸோ மெலிதான பெரும்பான்மையுடன் அமைக்கப்பட்ட அரசாங்கங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்சி கவலைக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து அவங்களே அவங்களோட ஆட்சியை நிரூபிப்பாங்க வந்து. அப்ப நம்பிக்கை தீர்மானம் நிராகரிக்கப்பட்டால் அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு இது வழிவகுக்கக்கூடிய வந்து. நன்றி அறிவிக்கும் தீர்மானம் யாருன்னா பொது தேர்தலுக்கு பிறகு முதல் கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிதியாண்டிலும் வந்து முதல் கூட்டத்திலும் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவார். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க நன்றி தெரிவிக்கிறதா நன்றி அறிவிக்கும் தீர்மானம் அப்படிங்கிற குடியரசுத் தலைவர் உரைக்கு வந்து தெரிவிக்கிறது அப்படிங்கிறோம் வந்து. அவ்வளோ இதெல்லாம் வேண்டிய தாமதப்படுத்தும் தீர்மானம். அடுத்து தனிநபர் தீர்மானம் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட உறுப்பினரால் அமைச்சரை தவிர கொண்டு வர தீர்மானம் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி அரசு தீர்மானம் அப்படின்றது அமைச்சரால் கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானம் வந்து. சட்டப்பூர்வ தீர்மானம் அப்படின்னா தனிநபர் அல்லது அமைச்சரால் கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானம் அரசியலமைப்பு சட்டம் அல்லது பாராளுமன்ற சட்டத்தின்படி எப்போதும் தாக்கல் செய்யப்படுவதால் அது இவ்வாறு அழைக்கப்பட்ட சட்டப்பூர்வ தீர்மானம் சட்டம். அடுத்து தணிக்கை தீர்மானம் நம்பிக்கையில்லா தீர்மானம் சொல்லிட்டு மக்களவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான காரணங்கள் குறிப்பிடப்படணும். நம்பிக்கையில்லா தீர்மானம் காரணமே தேவையில்லை, ஆனா உங்களுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து. தனிப்பட்ட அமைச்சர் அல்லது அமைச்சர்கள் குழு அல்லது முழு அமைச்சர் குழுவிற்கு எதிராக கொண்டு வரப்படும் வந்து. இது வந்து தனிப்பட்ட அமைச்சருக்கும் அதே மாதிரி முழு அமைச்சர் குழு அல்லது முழு அமைச்சருக்கும். ஆனா இது நம்பிக்கையில்லா தீர்மானம் முழு அமைச்சரவைக்கு எதிராக கொண்டு வந்தாங்கன்னா பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆட்சி கவிழ்க்கப்படும் வந்து. அமைச்சரவையின் மீது மக்களவை நம்பிக்கையை உறுதி செய்வதற்காக வந்து அவங்க நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு உறுதி செய்வதற்காக குறிப்பிட்ட கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகளுக்காக அமைச்சரவை குழு கண்டிப்பதற்காக வந்து. மக்களவை நிறைவேற்றப்பட்டால் அமைச்சர்கள் குழு பதவி விலக வேண்டும் வந்து. அதே மக்களவை நிறைவேற்றப்பட்டால் அமைச்சர் குழு பதவி விலக வேண்டியதில்லை பார்க்குறோம். தணிக்கை அப்படின்னா வந்து தனித்தனியாக கொண்டு வரது சென்சூர் மோஷன் பார்ப்போம். இது வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பார்க்குறோம். அப்போ என்னன்னா இங்க பதவி விலகியே ஆகணும் நம்பிக்கையில்லா தீர்மானம் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா. பாராளுமன்றத்தில் சட்டமேற்றும் நடைமுறை வந்து. பாராளுமன்றத்தில் சட்டமேற்ற நடைமுறை அப்படின்னு ஒரு மசோதாவை கொண்டு வருவாங்க. கொண்டு வர்றது விவாதிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அந்த குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. அனுப்பி குடியரசுத் தலைவர் வந்து கையெழுத்துப்பட்டனா சட்டமாக்கப்பட முடியும். அப்போ ஒவ்வொரு தனித்தனியா வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றது ஒவ்வொரு அவையிலையும் சொல்லி பார்க்குறோம். இதுல நிதி மசோதா சாதாரண மசோதா பத்தி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சாதாரண மசோதாக்கள் அப்படின்னும் போது முதல் வாசிப்பு வந்து இரண்டாம் வாசிப்பு அப்புறம் வந்து குழு அறிக்கை அப்படின்னு சொல்லி கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போயிட்டு கடைசி மூன்றாம் வாசிப்பு அப்படின்றது ஃபைனலா வந்து என்ன பண்ணுவாங்க பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அதே கண்டென்ட் தான் இது. லட்சுமிகாந்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டா இது வந்து முடிவெடுக்கணும்னு நினைச்சிட்டு இரண்டாவது அவையில் மசோதா அதே மாதிரி தாக்கல் பண்ணுவோம். அங்கேயும் இதே கட்டம் தான் பாஸ் பண்ணுவாங்க வந்து. அப்ப இந்த கட்டங்களை கடந்து எங்க போகணும் குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதல் போவோம். குடியரசுத் தலைவருக்கு போன உடனே 3 மாற்று வழிகள் இருக்கும். ஒன்று மசோதாவிற்கு அடுத்தான ஒப்புதலை கொடுக்கலாம், அல்லது மசோதாவை நிறுத்தி வைக்கலாம், அல்லது என்ன பண்ணலாம் மறுபரிசீலனை செய்து திருப்பி அனுப்பலாம். இந்த 3 விஷயமா யார் பண்ணுவாரோ குடியரசுத் தலைவர் வந்து பண்ணுவார். அப்படி குடியரசுத் தலைவர் அனுப்பும் போது வந்து சப்போஸ் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துட்டாருன்னா சட்டமாயிடும் வந்து. அப்படி குடியரசுத் தலைவர் மசோதாவுக்கு தனது ஒப்புதலை தடுத்து நிறுத்தினால் அது முடிவடையும் மற்றும் ஒரு சட்டமாக மாறாது வந்து. அதே நேரத்தில் குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனைக்கு அனுப்பி இருக்காரு அப்படின்னா அதை இவங்க திருப்பி திருத்தம் இல்லாமல் திருப்பி குடியரசுத் தலைவர் அனுப்பினா என்ன பண்ணும் குடியரசுத் தலைவர் வந்து கண்டிப்பா மசோதாவுக்கு ஒப்புதலை வழங்க வேண்டும் அப்படி பார்க்கணும். அவரு என்ன பண்ண ஒப்புதலை வழங்காம இருக்கவே முடியாது, கண்டிப்பா கொடுத்தாகணும். குடியரசுத் தலைவர் ஒரு தற்காலிக ரத்து அதிகாரம் மட்டுமே அனுபவிக்கிறார் அப்படி பார்க்குறோம். அந்த திருப்பி அனுப்புறத வந்து இப்போ பப்ளிக் பில் பிரைவேட் பில் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பொது மசோதா தனிநபர் மசோதா அப்படின்னு பார்க்குறோம். வந்து பப்ளிக் பில்னா அமைச்சரால் கொண்டு வருவாங்க. தனிநபர் மசோதானா யார் வேணாலும் கொண்டு வரலாம். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் 2 பேர்ல வந்து. இது அரசாங்கத்தின் ஆளும் கட்சியின் கொள்கைகளை பிரதிபலிக்கும். இது வந்து எதிர்கட்சி நிலைப்பாட்டை பெரும்பாலும் பிரதிபலிக்கும். பாராளுமன்றத்தில் அங்கீகரிப்பதற்கு வாய்ப்பு இது வந்து கம்மி அது. ஆனா இது பாராளுமன்றத்தில் அங்கீகரிச்சுவாங்க வந்து. பாராளுமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டால் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையின்மை அல்லது அரசாங்கத்தின் கலைப்பதிலே தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்குறோம். வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டால் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையின்மை வெளிப்படுத்துவது சமம் இருக்கும். அப்போ அமைச்சர் கொண்டு வந்து நிராகரிச்சிட்டாங்கன்னா அப்போ வந்து ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும். அது தனிநபர் என்னும் போது அது பெருசா வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படி பார்க்கணும். இது சமையல் அறிமுகப்படுத்த 1 மாதம் முன்னறிவிப்பு தேவை. இங்க 7 நாள் இருந்தால் போதும் அமைச்சர் வந்து தாக்கல் பண்ணிடலாம். அதன் வரைவு சம்பந்தப்பட்ட உறுப்பினரும் பொறுப்பாகும். இது வந்து சட்டத்துறையுடன் சம்பந்தப்பட்டதா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து ஆர்டினரி பில் மணி பில் வந்து சாதாரண மசோதா பண மசோதா. இது வந்து மாநிலங்களவை மக்களவை ரெண்டுத்தையுமே அறிமுகப்படுத்தலாம். ஆனா இது மக்களவையில மட்டும்தான் கொண்டு வர முடியும். பண மசோதா வந்து இது அமைச்சர் மட்டும் தான் கொண்டு வர முடியும் வந்து. இது அமைச்சர் தனிநபர் யார் வேணாலும் கொண்டு வரலாம் வந்து. மக்களவையில் அறிமுகம் செய்ய குடியரசின் பரிந்துரை தேவை. இது வந்து பரிந்துரை தேவை இல்லை அப்படின்னு பார்க்குறோம். பரிந்துரை இல்லாமல் வரலாம் வந்து. மாநிலங்களவை இதனை மறுக்கலாம் வந்து அல்லது திருத்தம் செய்யலாம் வந்து. ஆனா மாநிலங்களவை இதனை மறுக்கவோ அல்லது திருத்தம் செய்யவோ இயலாது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பண மசோதா. அதே மாதிரி அதிகபட்சம் 14 நாட்கள் வந்து நிறுத்தி வைக்கலாம் மாநிலங்களவை வந்து.
ஆனா மாநிலங்களவை மசோதா 6 மாதம் காலம் வரைக்கும் வைத்திருக்கலாம். மக்களவையிலிருந்து மாநிலங்களவைக்கு மசோதா அனுப்பப்படும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பண மசோதா அப்படின்னு சொல்லி மக்களவை தலைவர் சான்றிதழ் அனுப்பிச்சு கொடுப்பாரு. இது வந்து பாத்தீங்கன்னா தலைவரின் சான்றிதழ், சபாநாயகர் சான்றிதழ் வந்து தேவையில்லை, மக்களவை தலைவர் சான்றிதழ் தேவையில்லை. இம்மசோதா மக்களவை மட்டுமே ஒப்புக்கொண்டாலும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்படலாம். இரு அவைகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் இரு அவைகளில் கூட்டத்திற்கு ஏற்பாடு இல்லை. கூட்டம் வாய்ப்பே கிடையாது இது பண மசோதாக்கு. ஆனா இங்க கூட்டத்தை குடியரசுத் தலைவர் வந்து கூட்ட முடியும். மக்களவையின் மசோதா தோற்று போனால் என்ன ஆகும், வந்து அமைச்சர் பதவி விலக வேண்டும். அந்த பண மசோதா தூத்துருச்சுன்னா அமைச்சரவை பதவி விலகியணும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மசோதா அப்படின்னா பதவி விலக நேரலாம். சாதாரண மசோதா பாஸ் பண்ணும்போது அது அமைச்சரா இருந்து பட்சத்துல குடியரசுத் தலைவர் மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது மறுக்கலாம். ஆனால் மறுபரிசீலனைக்காக அனுப்ப முடியாது, அப்படி நிப்பாட்டி வச்சிடலாம். ஆனா திருப்பி அனுப்ப முடியாது. இங்க வந்து மூணுமே கையாள முடியும். ஒப்புதல் கொடுக்கலாம், அதே மாதிரி மறுக்கலாம், திருப்பி அனுப்பலாம். மூணுமே வந்து சாதாரண மசோதா குடியரசுத் தலைவர் வந்து பண்ணுவாரு. ஆனா இங்க பண மசோதாக்கு 2 ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்கு. ஒண்ணு நிப்பாட்டி வைக்கலாம், எல்லாம் கையெழுத்து போடலாம், ஆனா திருப்பி அனுப்ப முடியாது. அவைகளின் கூட்டம் அப்படின்றது இதுவரையும் கூட்டம் போட்டு பாஸ் பண்ண பில்லு என்னென்ன அப்படின்னு பார்ப்போங்க. அதாவது லோக்சபா ராஜ்யசபா 2 பேரும் ஒன்னா உட்காந்து 2 பேருக்கு நடுவில் இருக்கிற முரணை வந்து சரி பண்ணி பாஸ் பண்ண பில். அதுதான் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் வந்து கேட்பாங்க. கூட்டுக்கூட்டம் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் அப்படின்னும் போது வரதட்சணை தடை சட்ட மசோதா 1960, வங்கி பணியாளர் தேர்வாணையம் ரத்து மசோதா 1977, பயங்கரவாத தடுப்பு மசோதா 2002 பார்க்குறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரையும் பாஸ் பண்ணுது. அப்போ 3 மட்டும் தான் இது வரையும் கூட்டத்தில் பாஸ் பண்ணியிருக்காங்க. வரதட்சணை தடை சட்ட மசோதா 1960, வங்கி பணியாளர் தேர்வாணையம் மசோதா 1977 அண்ட் பயங்கரவாத தடுப்பு மசோதா 2002. பாராளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை அரசியலமைப்பு பட்ஜெட்டை வருடாந்திர நிதிநிலை அறிக்கை என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த நிதிநிலை அறிக்கையை வந்து எந்த பிரிவில் இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டால் 112வது பிரிவில் கையாளப்பட வேண்டும் நிதிநிலை அறிக்கை அப்படி சொல்லுவாங்க. அப்போ 112 அப்படின்னா பட்ஜெட்டை பத்தி பேசக்கூடியதா வந்து இருக்கு அப்படிங்க. பட்ஜெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத சொல்றாங்க. பார்லிமெண்ட்ல அந்த அரசியலமைப்புல பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை எங்கேயுமே பயன்படுத்தப்படவில்லை. ஒன்லி ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் என்ன சொல்றாங்க, பட்ஜெட் வந்து சொல்றாங்க அப்படின்னு. அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நிதிநிலை அறிக்கை அப்படின்றது எதுனா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31ஆம் தேதி முடிவரைன்னு அந்த மொத்தமா அரசோட வரவு செலவை பத்தி சொல்றதுதான் பட்ஜெட் அப்படின்னு. இதுல மொத்தமா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. 2017 வரை இந்திய அரசு ரயில்வே பட்ஜெட்டை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பொது பட்ஜெட் 2 பட்ஜெட்லேயே கொண்டு இருந்தது. 1924 தான் அக்வத் குழு அறிக்கையின்படி இந்த ரயில்வே பட்ஜெட்டை வந்து தனியா வந்து கொண்டு வரணும் பொது பட்ஜெட்னு சொன்னாங்க. அது 2017 வரை இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பிரிவின் ரயில்வே நிதியில் நெகிழ்வு தன்மையும் அப்புறம் அறிமுகப்படுத்தும் ரயில்வே கொள்கைகள் வணிகம் இதெல்லாம் காரணம் வச்சும் கொண்டு வந்தாங்க. ஆனா திருப்பி ஒன்னா சேர்த்துட்டாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப 2017 மத்திய அரசு ரயில்வே பட்ஜெட்டை பொது பட்ஜெட்டில் இணைத்தது. எனவே இப்போது இந்திய அரசாங்கத்தில் ஒரே ஒரு பட்ஜெட் தான் இருக்கு, அதாவது ஒன்றிய நிதிநிலை அறிக்கை. அரசியலமைப்பு விதிகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து வரவு செலவு திட்டத்தை வந்து செயல்படுத்துவதாக பின்வரும் விதிகளை கொண்டுள்ளது. என்னென்ன விதிலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சட்ட நிறைவேற்றத்தின் நிலையம் பட்ஜெட் தாக்கல் பண்றது, பொது விவாதம், துறைசார் குழுக்களின் ஆய்வு, மானியங்களுக்கான கோரிக்கை, அப்புறம் ஒதுக்கீடு, அப்புறம் நிதி மசோதா அப்படி சொல்லி பார்க்குறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதிகள் கீழே வரதான். பட்ஜெட் தாக்கல் பண்றது அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் என்ன பண்ணுவார், பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாரு அப்படி பார்க்குறோம். இது வந்து இப்போ பிப்ரவரி முதல்ல வந்துருச்சு. பிப்ரவரி வந்து கடைசி கிடையாது, அந்த முதல் நாளில் வந்து வந்துருச்சு. 2017 முதல் பட்ஜெட் தாக்கல் பிப்ரவரி 1ஆம் தேதி மாற்றப்பட்டது அப்படிங்க. அதான் சாரி, இங்கே கீழே இருக்கு, அப்புறம் அந்த பாயிண்ட் அங்கே கீழே இருக்கு, அப்படி எடுத்துக்கலாம். அடுத்து பட்ஜெட் அப்படின்றது பட்ஜெட் பேச்சு எனப்படும் உரையுடன் நிதியமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். மக்களவையில் வந்து உரையின் முடிவில் பட்ஜெட் மானியங்களில் வைக்கப்படுகிறது. அதை விவாதிக்க மட்டுமே முடியும். ஆனால் என்ன பண்ண மானிய குழுவில் வாக்களிக்க அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டங்கள் ஆவணங்கள் என்னது பட்ஜெட் பேச்சு, ஆண்டு நிதிநிலை அறிக்கை, மானியங்களுக்கான கோரிக்கைகள், ஒதுக்கீடு மசோதா, நிதி மசோதா, எஃப்ஆர்பிஎம் சட்டத்தின் கீழ் கட்டாயப்படுத்தப்பட்ட அறிக்கைகள் சொல்லி அந்த மேக்ரோ பொருளாதார கட்டமைப்பு அறிக்கை, நிதி கொள்கை அண்ட் நடுத்தர கால நிதி கொள்கை அறிவிக்கை, செலவின பட்ஜெட் சொல்லி இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். மொத்தமா இதுல வந்து வரும். வந்து நமக்கு இந்த பாயிண்டோட போதும் ஃப்ரெண்ட். பட்ஜெட் தாக்கல் பண்றது எப்ப அப்படின்றது மட்டும் நம்ம நிதியமைச்சர் தாக்கல் பண்றாரு பிப்ரவரி 1 அப்படி சொல்லி பார்க்குறோம். நிதிநிலை அறிக்கை வந்து ஏப்ரல் 1 நமக்கு மார்ச் 31 வரையும். வந்து நிதிகள் அப்படின்னு பொறுத்தவரையும் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேட்டுருவாங்க. எப்படி கேட்பாங்கன்னா இந்திய தொகுப்பு நிதி 266, இந்தியாவின் பொது கணக்கு விகிதி 266, இந்தியாவின் அவசர கால நிதி 267 பார்க்குறோம். ஸோ இம்பார்ட்டன்ட். இந்திய தொகுப்பு நிதி அனைத்து வருவாயும் வரவு செய்யப்பட்டு மற்றும் அனைத்து செலவினும் கழிக்கப்படும் ஒரு நிதியாக அப்படி பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து இந்திய தொகுப்பு நிதி அப்படி பார்க்குறோம். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் நம்ம போதும், அது மட்டும் பண்ணிட்டா போதும். அடுத்து இந்திய பொது கணக்குனா இந்திய அரசாங்கத்தால் அல்லது சார்பாக பெறப்பட்ட அனைத்து பொது பணம்
இந்தியாவின் தொகுப்பு நிதியில் வரவு வைக்கப்பட்டுள்ளவை தவிர இந்திய பொது கணக்கில் வர வைக்கப்படும். அப்ப சார்பாக அரசின் சார்பாக பெறப்பட்ட பணம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவின் பொது கணக்குல இருக்கும் அப்படி பார்க்கணும். இதுல பெரும்பாலும் என்ன இருக்குன்னு கேட்டுருவாங்க. கேட்டாங்கன்னா வருங்கால வைப்பு நிதி வந்து நிதி, அப்புறம் நீதித்துறை வைப்பு வந்து, அப்புறம் சேமிப்பு, வங்கி வைப்பு, துறை சார்ந்த வைப்பு, பணம் அனுப்புதல் மற்றும் பல. இது எல்லாமே எதுக்குள்ள வந்துடும்னா பொது கணக்குல வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியால வந்துடும் வந்து. ஸோ அதை ஞாபகம். அவசர கால நிதி அப்படின்னும் போது சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட தொகைகள் அவ்வப்போது செலுத்தப்படும் இந்தியாவின் அவசர கால நிதியை நிறுவுவதற்கு அரசியலமைப்பு வழிவகுக்கிறது. இது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கும் அப்படிங்க. அப்ப இந்த நிதியானது குடியரசுத் தலைவரின் கைவசம் அது பார்த்தீங்கன்னா குடியரசம் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பாராளுமன்றத்தால் அதன் அங்கீகாரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிலுவையில் உள்ள எதிர்பாராத செலவினங்கள் சந்திக்க அவர் முன்கூட்டியே நிதியை பெறலாம். இந்த திடீர்னு அவசரமா ஏதாவது தேவை அப்படின்னா கொடுத்துடலாம். இப்போ வார் அப்படின்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். சீட்ஸ் இன் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தில் இப்போ எந்தெந்த ஸ்டேட்டுக்கு யூனியன் டெரிட்டரிக்கு என்னென்ன எவ்வளோ சீட் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் அதிகபட்சமாக யாருக்கு இருக்குது அப்படின்றது நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம போயிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பபெட் ஆர்டரில் இருக்கு. தமிழ்நாடு வந்து மாநிலங்களவைனா 18, மக்களவை அப்படின்றது 39 வந்து. உத்தரப்பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை வந்து 31, மக்களவை வந்து 80 தொகுதிகள் உத்தரப்பிரதேசம். மேற்கு வங்காளம் வந்து எப்படின்னா 1970 71 பாப்புலேஷன் அதுபடி வந்து. ஸோ 16 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாநிலங்களவை உறுப்பினர் எண்ணிக்கை. அந்த மக்களவை வந்து 42 ஆணை பார்க்குறோம் மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரையும். இப்போ நம்மளோட அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்குல அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும். மகாராஷ்டிரா நம்மளோட அதிகமாக இருக்கு. எவ்வளோ இருக்குன்னா இப்போ மாநிலங்களவை வந்து 19, மக்களவை வந்து 48 அப்படி பார்க்குறோம். மகாராஷ்டிரா நம்மளோட அதிகம். பீகார் வந்து நம்மளோட அதிகம், ஒரே ஒரு தொகுதி. இங்க 40, இங்க 16. நம்ம வந்து 18 39, பீகார் வந்து 16 40. அவ்வளோதான். பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், அவ்வளோதான் நம்மளோட அதிகமாக இருக்கிறது இவங்க தான். இதை மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டா போதும். மற்றதெல்லாம் வேண்டியதில்லை, விட்டுடலாம். ஒன்றிய பிரதேசங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட் வந்து மாநிலங்களவை அப்படின்னா டெல்லிக்கு வந்து 3 இருக்கு மாநிலங்களவை உறுப்பினர். புதுச்சேரிக்கு 1 இருக்கு. ஜம்மு காஷ்மீருக்கு 4 இருக்கு. ஸோ மாநில உறுப்பினர்கள் வந்து டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர் அப்படி பார்க்கலாம். மற்றபடி மக்களவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் 1 கொடுத்துருவாங்க. அந்தமான் நிக்கோபார் 1, சண்டிகார் 1, தாத்ரா நாகர் ஹவேலி, டையூ டாமன் இது 2 ஒன்னா சேர்ந்ததுனால 2 இருக்கு வந்து. ஸோ இது 2 ஒன்னா சேர்ந்திருக்கு, அதனால 2 இருக்கு வந்து. டெல்லிக்கு வந்து எத்தனை இருக்குன்னா 7 இருக்கு. டெல்லி வந்து 3+7, மாநிலங்களில் 3, மக்களவையில் 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா 1+1 தான் வந்து. அதே வந்து இது வந்து ஜம்மு காஷ்மீர் வந்து பார்த்தீங்கன்னா 4+5 இருக்கு, 9 இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 10 இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுட்டா போதும் வந்து. லடாக் அப்படின்றது ஒரு மக்களவை தொகுதி இருக்கு. பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர்கள் 12. இங்க வந்து இந்த 2 தூக்கிட்டாங்க. இப்போ வந்து 543 ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து லோக்சபாவின் காலங்கள் இது வந்து கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதல் லோக்சபா அப்படின்னா 1952 57, இரண்டாவது வந்து 57 to 62, மூன்றாவது 62 to 67, நான்காவது 67 to 70 வந்து. ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா 1 வருடம் மற்றும் 79 நாட்களுக்கு முன்பாக கலைக்கப்பட்டது. முன்னாடியே கலைச்சாராங்க 70. அடுத்து யார் வராங்க அப்படின்னா இந்திரா காந்தி வராங்க. 5வது வந்து பார்த்தீங்கன்னா 1967 அவங்க வந்துருவாங்க. 67 வந்து இவர் இறந்துருவாரு. இறந்துட்டு வந்துடுவாங்க. முன்னாடியே எலெக்ஷன் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. கண்டக்ட் பண்ணிட்டு 67 to 72 வரையும் போயிருக்கணும். ஆனால் அவங்க 1 வருஷம் முன்னாடியே எலெக்ஷன் வச்சிடறாங்க. 1 வருஷம் 79 நாளுக்கு முன்னாடி எலெக்ஷன் வச்சுட்டு திருப்பி என்ன பண்றாங்கன்னா 75 வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எமர்ஜென்சி கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்ததுனால என்ன ஆயிருது அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆயிருது. அப்போ 5 வருடங்கள் 10 மாதங்கள் 6 நாட்களை கலந்த பின்ன சபை கலைக்கப்பட்டது அப்படின்னு 1 ஆண்டு நீட்டிக்கப்பட்டது. 2 முறை என்ன பண்ணா மக்களின் பதவி காலம் வந்து 1 ஆண்டு சொல்லி 2 வருஷம் நீட்டிக்கிறாங்க. 6வது அப்படின்னு பார்க்கும்போது 77 to 79 வந்து இதுவும் ஷார்ட் பீரியட்ல தான் நடக்குது. 2 வருடம் தான் இருக்கு வந்து. இது வந்து மொரார்ஜி தேசாய் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 7வது அப்படின்றது 80 to 84 அப்படி பார்க்குறோம் வந்து. அடுத்து அது வந்து இந்திரா காந்தி அம்மையார் தான் இருப்பாங்க. 85 to 89 வந்து ராஜீவ்காந்தி இருப்பாரு வந்து. 8வது 9வது அப்படின்றது 89 to 91 இருப்பாங்க, மாறி மாறி இருப்பாங்க வந்து. 10வது வந்து நரசிம்மராவ் இருப்பாங்க, PV நரசிம்மராவ் 91 to 96. 11வது அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து 96 to 97 வந்து. இங்கேயும் வந்து ஐகே குஜரால் வருவாரு, வாஜ்பாய் வருவாரு, அப்படி மாறி மாறி இருப்பாங்க. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 97 to 98, சரி 96 97 98 99 வரும். ஆனால் ஃபைனலாக 99 2004 அடல் பிகாரி வாஜ்பாய். அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் வந்து இருப்பார் வந்து 2004 2009. அதை அடுத்து 15வது வந்து 2009 2014 வந்து மன்மோகன் சிங் தான் இருப்பார். 2014 to 19 வந்து பார்த்தீங்கன்னா 16வது மக்களவை அப்படின்னு பார்க்குறோம். அதில் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருப்பார். இப்போ இருக்கிறது 18வது மக்களவை வந்து 2024 பிரசன்ட் வரையும் இருக்கும். ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்லிமெண்ட்டை பொறுத்தவரை முக்கியமான
ஆர்டிகல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து பாராளுமன்ற தொடர்பான விதிகள் அப்படின்னு எடுத்துட்டா பாராளுமன்றத்தின் அமைப்பு 79 இம்பார்ட்டன்ட் வந்து மாநில உறுப்பினர்கள் எண்ணிக்கை 80 அது இம்பார்ட்டன்ட் வந்து 81 வந்து மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 81 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு மறுசீரமைப்பு 82 கீழே வருது பாராளுமன்ற அவைகளின் காலம் வந்து 83 பாராளுமன்ற உறுப்பினர் தகுதிகள் பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஒத்திவைப்பு கலைப்பு அப்படின்னு 85 வந்து அது இம்பார்ட்டன்ட் கலைப்பு அப்படின்றதுனால இம்பார்ட்டன்ட் அதுக்கடுத்து அவைகள் உரையாடுதல் செய்திகளை அனுப்புவதற்கு குடியரசுத் தலைவர் உரிமை வந்து குடியரசுத் தலைவர் சிறப்புரை 87 அது இம்பார்ட்டன்ட் வந்து அவைகள் அமைச்சர்கள் இந்திய தலைமை வழக்கறிஞர்கள் உரிமைகள் வந்து 88 அது கீழே போய் பேசலாம் வந்து இப்போ லோக்சபால மெம்பரா இருப்பாரு ஆனா ராஜ்யசபால மினிஸ்டர் இதுல போய் பேசலாம் ராஜ்யசபால மெம்பரா இருப்பாரு ஆனா மினிஸ்டரா இருக்கிறதுனால அவர் வந்து லோக்சபால வந்து பேசலாம் வந்து அதே மாதிரி தலைமை வழக்கறிஞர் அப்படின்னும் போது உயர்ந்த சட்ட அதிகாரி சொல்லலாம் இவருக்கு வந்து உறுப்பினர் கிடையாது ஆனா அங்க போய் பேசுறதுக்கான அதிகாரம் உரிமை இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாராளுமன்ற அதிகாரிகள் அப்படின்னு பார்க்கும்போது மாநிலங்களவை மற்றும் துணைத் தலைவர் வந்து 89 வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுது அப்படி வைக்கிறோம் ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து அடுத்து மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் வந்து 93 ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம் வந்து ஸோ அதை பத்தி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்த விதிப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வந்து அது இம்பார்ட்டன்ட் வந்து அடுத்து முக்கியமானது மட்டும் மார்க் பண்றேன் ஃப்ரெண்ட் அது மட்டும் எக்ஸாமுக்கு வரது வாய்ப்பு இருக்கு அது மட்டும் படிச்சுட்டு போதும் இரு அவைகளின் கூட்டம் 108 வந்து அது இம்பார்ட்டன்ட் பண மசோதாக்கள் 110 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கிறது 111 ஒன்று நிதிநிலை அறிக்கை 112 ஒன்று அவசர சட்டம் 123 குடியரசுத் தலைவர் அது இம்பார்ட்டன்ட் அப்புறம் மற்ற நாடுகளில் பாராளுமன்றத்தோட பெயர் இஸ்ரேலில் அந்த பாராளுமன்றத்துக்கு பேர் என்ன அப்படின்னா நெஸ்ட் அப்படின்னு பேர் அடுத்து ஜெர்மனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பந்தஸ்தாக் அப்படின்னு பேர் டென்மார்க் வந்து போக்டிங் நார்வே வந்து ஸ்டார்டிங் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் காங்கிரஸ் ஜப்பான் டயட்டு பிரிட்டன் பார்லிமெண்ட் ஸோ நமக்கு இது மாதிரி கேள்வியை கேட்டது அமெரிக்கா கேட்டிருக்காங்க ஜப்பான் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய பார்லிமெண்டோட பேர் வந்து நமக்கு எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அது இம்பார்ட்டன்ட் வந்து ஸோ நம்ம நடுவண் அரசு இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட் வந்து ஸோ இந்த ஹைலைட்டட் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனலே இருக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் சொல்லிட்டு விஜயகுமார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டெலகிராம் சேனல் இருக்கு அதிலே உங்களுக்கு போட்டுருவாங்க நீங்கள் அதில் டெவலப் பண்ணிட்டு புக்கில் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டு அதை மட்டும் ரிவைஸ் பண்ணால் போதும் ஸோ நம்ம குரூப் 4 எக்ஸாம் அண்ட் குரூப் 2 எக்ஸாம் டார்கெட் பண்ணி அதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்களோ அதை நம்ம கொடுத்துருக்கோம் ஈவன் குரூப் 1 எக்ஸாமுக்கு நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேருந்து கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பார்க்குறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:30க்கு நம்ம கரெக்டாக வந்து மேக்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னா 1:30க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே